கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு. கதையின் குரலாக நான் எவி மயிலா. பகுதி 1. அது வேறு உலகம். பூமி பரப்பில் இன்னொரு கிரகம். மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும் பொழுது தேவதைகள் கண்மூடிக்கொள்ளும் வறண்ட நிலம். கருவேல மரம், பொத்தக்கல்லி, கிழுவை, கற்றாழை, சப்பாத்திக்கல்லி, இலந்தை, நெருஞ்சி, சில்லி, பிரண்டை, இண்டஞ்செடி, சூரான்கொடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும், நரி, ஓணான், அரணை, ஓந்தி, பூரான், பாம்பு முதலான விலங்கினங்களும், கழுகு, பருந்து, காடை, கௌதாரி, சிட்டு, உள்ளான், வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண்மண்டலம். கரும் பாறையிலும் சரளையிலும் சுக்கான்கல்லிலும் முள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கானல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலாவெளிச்சமாய் கருதி உழுது கொண்டிருந்தார்கள் 2 ஏர்க்காரர்கள். முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா, பின்னேற்காரன் மொக்கராசு பேரன். பேயத்தேவர் நல்ல உயரம், முண்டாசையும் சேர்த்தால் 6 அடி சொச்சம். வேர்வையைப் போலவே வயதையும் வலித்தெறிந்து விட்ட உடம்பு. மீசை போல் புருவக்கட்டு, கம்பளி கத்தரித்த மாதிரி மீசைக்கட்டு. நெற்றிமேட்டில் இருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள். நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே, அதுதான் கலப்பை பிடித்த அவருக்கு களைப்பு நீக்கும் மருந்து. சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும், மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்றமாற்றம் தரும். அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றால் ஒழிய அதை புரிந்து கொள்வது கடினம். எல மொக்கராசு, அழுத்தி புடிடா மேலிய, உழுது வாடானா கொண்டக்க மண்டக்க கோடு போடுறவ. மொக்கராசு பாவம், சிறுவன். அரைஞான் கயிற்றின் ஆதரவில் அவிழாது இருக்கும் கால் சட்டை, தலையில் உருமால், தார்குச்சிக்கு தலைப்பாகை கட்டிய மாதிரி மாசி வந்தால் 13 முடியும். கையும் காலும் இன்னும் ஆம்பளையாய் திரளவில்லை. ஆள்தாக்கு பத்தாது. முடிந்த மட்டும் மேலியை அழுத்தினான். வாய்க்கூடு போடாத அந்த முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது. திடீரென்று கலப்பை நொண்டியடிப்பது கண்ட பேயத்தேவர், என நொல்ல, அங்க என்ன ராவுற என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சியை பாய்ச்சினார். அதிர்ச்சியில் ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில். அந்த வலியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பையை சாலில் சரி செய்த பேயத்தேவர் இடது கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து இரத்தம் கொட்டுவது கண்டு உதறினார் காலை. செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சொட்டு இரத்தம். இடறியது கல்லா, உளவு காட்டு சோளத்தூரா? உளவை நிறுத்தவில்லை பெருசு. மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் 5 குறுக்கம் உழுது 6ஆம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம். அதனால் இரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறிக்கொண்டே இருந்தார். முன்னேறில் தாத்தா தன் காலை உதறி உதறி ஏரோட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் இரத்தத்தை. தாத்தா ரத்தம்! ஏரை நிறுத்தாமல் பதறினான். எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும். ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா. இரத்தம் நிற்கவில்லை. ஏரை நிறுத்தினார். மேலியை பிடித்து கொண்டே காயப்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்ணுக்கு அருகே கொண்டு வந்தார். பீய்ந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது. சதையின் கடைசி இலையில் ஊசலாடியது. கழுத முழிக்கிற முழியப்பாரு என்று தன் காயத்தை கண்டித்து கொண்டே தொங்கு நகம் பீய்த்து தூர எறிந்தார். குனிந்து உளவு மண் அள்ளினார். உள்ளங்கையில் தெல்லினார். பேய் பிடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது மாதிரி காயத்தில் மண்ணடித்தார். என்ன தாத்தா, புண்ணுல மண்ண அடிக்கிறீங்க என்றான் மொக்கராசு பாசத்தில் பதறி. மண்ணுதான் சாப்பாடு, மண்ணுதான் மருந்து நம்மளுக்கு என்றவர் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல், ஓட்ரா மொக்கராசு ஓட்டு, உச்சி பொழுதாச்சி என்று பதறினார். தட்டான்தூர்களை நோங்கிய மாடுகளை தடுத்தாட்கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரம் சொல்லும் பேயத்தேவர் மதிய கஞ்சிக்குள் இந்த குறுக்கம் உழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார். அழுத்துரா மொக்க, அழுத்து. தை உளவு ஐயாட்டு கெரடா. விளங்கவில்லை மொக்கராசுக்கு. மௌனம் பேசினான். மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி. பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார். சொன்ன சொலவன் புடிபரலையா மொக்க? 1000 உரம் போடு, ஆட்டுக்கெடை மாதிரி ஆகுமா நிலத்துக்கு? ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன் விளையும்டா.
அப்படி 5 ஆட்டுக்கடா வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டம்டா தை மாச உழவு. சும்மாவா சொன்னாங்க கிழவிங்க? பேயத்தேவர் நரைத்த மீசையை தடவிக்கொண்டு வாலிபனாய் தன்னை வரித்து கொண்டார். தை உழவு ஐயாட்டுக்கெட, தை உழவு ஐயாட்டுக்கெட முணுமுணுத்து முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் மொக்கராசு. மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரையில் ஏர் நிறுத்தவில்லை பெருசு. 5 குறுக்கம் உழுது முடித்து 6ஆம் குறுக்கத்தில் ஏர்கலப்பை இறங்கிய பிறகுதான் ஹோ 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 என்ற மாட்டை மாத்தி அடித்தார். மதிய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கல்லியின் தாழ்வாரத்தில். பொத்தக்கல்லி புதரோரம் குண்டும் குழியுமாயிருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒருக்களித்து உட்கார்ந்தார் தாத்தா. அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளங்கியதில்லை மொக்கராசுக்கு. எப்போதும் கோவணம் கட்டி அறியாத தாத்தா கோவணத்தின் தேவை தீருமாறும் அதே நேரத்தில் வேட்டிக்கு ஒரு வில்லங்கமும் நேராமல் வேட்டியை திரட்டி உருட்டி தன் பாரத்தையெல்லாம் இடத்துடையில் இறுக்கி உட்காருவார். ஆனால் ஒரு நாளும் அவரது அந்தரங்க சுத்தியை மட்டும் வேட்டி காட்டி கொடுத்ததில்லை. 2 தூக்குச்சட்டிகளில் கஞ்சி, ஒரு தகர குடத்தில் குடித்தண்ணீர். பாவங்கள் மொத்தம் 5. கள்ளிக்காட்டில் குடித்தண்ணீரில் கை கழுவுவது 6வது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை. கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கைக்கு எட்டிய தூரத்தில் ஆவாரம் செடி வளைத்து பூவோடு குலை உருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார். பலம் கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டியின் மூடி திறக்க முயன்றான் மொக்கராசு. பித்தளை வாளியின் விலாப்புறம் துளாவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிதுங்கின. எங்கடா மறுமாத்தம்? மறுமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை. கூட்டு, பொரியல், வறுவல், வதக்கல், பச்சடி, ஊறுகாய், அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையில் இருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை. கஞ்சி, கூழ், களி, சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய், வெங்காயம், துவையல், கருப்பட்டி, வெல்லம், வற்றல், தேங்காய்ச்சில் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே உணவுக்கு மாற்றாக தொட்டுக்கொள்வதுதான் மறுமாற்றம். அது வட்டார வழக்கில் மறுமாத்தம். இதில் 2 மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகிறவன் வசதிக்காரன், சொகுசுக்காரன். மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் மொக்கராசு சொன்னான் மூடி திறக்கும் முயற்சி நிறுத்தி. நேற்று ஒரு தப்பு நடந்து போச்சுல்ல? என்ன? காண துவையலை அரைச்சி தூக்குவாளியை அட்டத்தில் அப்பி விட்டால முருகாயி கிழவி. கஞ்சி குடிக்கும் முன்ன அதை காக்கா தின்னு பிடிச்சி. அதனால் இன்னைக்கு வேற ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கல்ல? ஆமாம், இவர் பெரிய சாணவாக்கியரு, சூழ்ச்சி பண்ணுறாங்களாம்ல. சூழ்ச்சி கொண்டாடா இப்படி. திறக்க முயன்றான் மொக்கராசு. முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார். முக்களை மறைக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி என்னடா அப்படி சூழ்ச்சி பண்ணுன என்றார் அவர். காக்கா கொத்தாம துவையலை மூடிக்குள்ளேயே அப்ப சொல்லிட்டேன். நல்லாத்தான் துவையல் அரைப்பா முருகாயி. காணப்பயிரை மணக்க வறுத்து அம்மியில் வச்சு வலப்பக்கம் தட்டி இடப்பக்கம் தட்டி லேசாக தண்ணி தொளிச்சு ஒரே பதத்துக்கு ஒன்றா நசுக்கி 2 காஞ்ச மிளகா, இத்தினோண்டு புளி, 1 பல்லோ 2 பல்லோ பூண்டு எல்லாம் சேர்த்து இழுத்து அரைச்சி வண்டிமை பதத்துக்கு வந்தப்புறம் குழவிய அம்மியை விட்டு இறக்காம அதிலேயே நிறுத்தி ஒரு பக்கமாக ஓரஞ்சாச்சு இடக்கையால் குழவி சுற்றி வலக்கையால் வலிச்செடுத்து வட்டியில் போட்டான்னா அந்த வாசனையே கூப்பிடுமப்பா கூல. பேயத்தேவர் தூக்குவாளி திறந்தார் ஆசையோடு. துவையல் மூக்கை தூக்கும் என்று எதிர்பார்த்தார். சோளக்கஞ்சிக்கு ஊற்றி வைத்த நீர்மோரின் உள் அலை அடித்து கரைந்து போனதும் அல்லாமல் நீர்மோரின் நிறத்தையே மஞ்சளாய் மாற்றியிருந்தது துவையல். பார்த்ததும் சோகத்தில் புன்னகை பூத்தார் பேயத்தேவர். எல்ல கேனப்பையில இதாடா வஞ்சூச்சி, வெளியே அப்பி வச்சிருந்தாலும் காக்கா தின்றது போக மிச்சம் இருந்திருக்கும். இப்போ உள்ளதும் போச்சுடா நொல்லாக்கண்ணான்னு உக்காந்துருக்கிறியே. மொக்கராசு பேசவில்லை. துவையலின் தற்கொலையை அவன் எதிர்பார்க்கவில்லை. இரு தாத்தா என்றவன் படபடவென்று எழுந்தான். கிழுவை மரம் தாண்டி ஓடி 2-3 புதர் தேடி கொத்து விரல்களாய் மொத்தமாய் நீண்டு வளர்ந்திருக்கும் கட்டக்கடகா பறித்தான். காண மிளகாய் செடியில் இருந்து பிஞ்சும் காயும் பிடுங்கினான். 2யும் பாறையில் வைத்து கல்லொன்று எடுத்து கால் சட்டையில் துடைத்து தட்டினான். உப்பு அந்த ஆடம்பரத்திற்கு எங்கே போவது? தும்பை செடி பறித்து அதில் சாறு பிழிந்தான். தும்பை செடி பார்த்தது உப்பின் உத்தியோகத்தை. 3யும் ஒன்று சேர்த்ததில் மறுமாத்தம் தயார். தூக்குவாளியில் மூடியில் அள்ளி ஓடி வந்து தாத்தா மறுமாத்தம் என்றான் அவன். அவன் மீது பாசப்பார்வை வீசிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் பெருசு. கடைசி சோளப்பருக்கை வரை துளாவி தின்று கஞ்சி தண்ணியை தூக்கி ஒரே மூச்சில் குடித்து விட்டார். ஆவாரங்குளையில் கை துடைத்து வேட்டியின் ஒரு நுனியில் பெருசு வாய் துடைத்த பொழுது
காடு கிளிய கேட்டது அந்த கூக்குரல். ஏ பெருசு, எங்க பசுவு சாவ கிடக்கு, எங்க அப்பன் உன்னைய கூட்டியார சொல்லுச்சு. எதிர்த்த காட்டில் சாலி மரத்தோடு இறங்கிய ஒற்றையடி பாதையில் ஓடிவரும் உருவம் பார்த்து, யாரா அவன் என்றான் பெருசு. நம்ம மாடு மாத்தி மக மாறி தெரியுது என்றான் மொக்கராசு தூரப்பார்வை பார்த்து. கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சுரித்து கொண்டே, இல்லடா அவன் சொட்டைய மகன் என்றார் பெருசு. எப்படி தெரியும் என்றான் மொக்கராசு எகத்தாளமாக. எனக்கு தெரிஞ்சு தலையில் கட்டின சிவப்பு துண்டை அவுக்காம அலைகிற ஒரே பைய அவன்தாண்டா என்றார் அவர். அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று. வந்தவன் மூச்சடைக்க நின்றான். பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான். எங்க பசுவு ஈத்து வலி எடுத்து கிடக்குது, கத்துது, முக்குது, கண்ணு குட்டி வரமாட்டேங்குது. பேயத்தேவன் பெரியாம்பளையை தவிர பசுவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கு எங்க அப்பன். பேயத்தேவர் எழுந்தார். தனக்குத்தானே முனகி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். பொழுது பார்த்தார், ஏர்மாடு பார்த்தார், பேரனை பார்த்தார். மொக்க, ஏர்மாட்டை அவுத்து மேய விடுடா, வாரேன். வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் மொக்கராசு. சற்றே யோசித்தவராய், சரி அவுத்து விடு மாட்ட, தம்போக்கில் மேயட்டும். சொட்டையன் மகன் கம்பு கொண்டு முள்விளக்கி முன்னோட புதற்பறவைகள் சிவ்வென்று சிறகடிக்க, காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன்னடந்தார். பேரன் பின்தொடர்ந்தான். கரட்டின் மறுபுறம் துடித்த பசுவின் மா என்னும் குரல் ஓசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்காடெங்கும். பகுதி 2. இயற்கைதான் மனிதனின் ஆசான். தன் இருப்பு அசைவு இரண்டிலும் அறிவு போதிக்கிறது அது. வானமும் பூமியும் வகுப்பறைகளாய் யுகம் யுகமாய் அது பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. புத்தியுள்ளவன் புரிந்து கொள்கிறான், வலியுள்ளவன் அறிந்து கொள்கிறான். மனிதனின் படைப்பு என்று பூமியில் எதுவும் இல்லை. மனிதன் வெறும் கண்டுபிடிப்பாளனே தவிர படைப்பாளன் அல்லன். அப்படி பார்த்தால் மொழி ஒன்றுதான் மனிதனின் படைப்பு. மொழி கூட ஒளியின் வரி வடிவம்தான். ஒளி மனிதனின் படைப்பல்ல, கண்டுபிடிப்புதான். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஏதோ ஒரு வழி இருந்தே தீரும். வழி சொல்லிக் கொடுக்கும். வழி கண்டவன் அறிய கடவன். மஞ்சங்காட்டோடையில் ஈத்து வழி எடுத்து படுத்து கிடந்த பசுவை பேயத்தேவர் கண்ணளந்தார் நிதானமாக. தண்ணீர் குடம் உடைந்துவிட்டது என்பதை பெண்குறியில் ஒழுகிய விளக்கெண்ணெய் போன்ற திரவம் விளக்கியது. பெண்ணுறுப்பில் மாசு கசிய, கண்ணீரில் பீலை வலிய, பார்வையில் வழி பரப்பி அது பார்த்தது பேயத்தேவரை. கஞ்சி பொழுதுக்கு விழுந்ததப்பா, இப்படியும் அப்படியும் முக்குதை தவிர ஈத்தெடுத்த பாடில்ல. சொட்டையின் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் கீழே குனிந்து மணலில் அமர்ந்து பசுவின் கோணை கொம்பு பிடித்து உயர்த்தி தாடை தடவி பசுவுக்கொரு ஆசுவாசமும் நம்பிக்கையும் கொடுத்து காதுகளின் உட்பக்கம் கை வைத்து பார்த்தார் பேயத்தேவர். காய்ச்சல் இருந்தால் காது கதகதவென்று காந்தும், அதனாலும் வலி எடுக்கும். இப்போது காய்ச்சல் இல்லை, வந்த வழி ஈத்து வழிதான். ஆனால் பசு ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் மருகி மருகி இடம் மாறி படுத்தது. வலி வந்து வந்து போகிறதென புரிந்துவிட்டது அவருக்கு. ஏல மொக்க, நீட்டமா ஒரு எருக்கலங்குச்சி ஓடிடா என்றார் மென்மையாக. அவனோடு சொட்டையன் மகனும் சேர்ந்தோடி எருக்கிளையில் இளம் குச்சி, பச்சை குச்சி, காய்ந்த குச்சி ஒடித்து வந்து கொட்டினார்கள். அவற்றுள் உருண்டு திரண்டிருந்த பச்சை குச்சி ஒன்றை முழங்கை நீளத்திற்கு அளந்து ஒடித்து பசுவின் பின்பக்கத்தை இடக்கையில் வருடி தடவி வழி செய்து உள்ளுறுப்புக்கு சேதாரமின்றி உட்செலுத்தினார். கிடந்த கிடையாய் கிடந்த பசு சில்லென்று சிலிர்த்து அசைந்து அலறியது மின்சாரம் பாய்ந்தது போல. சின்ன பசுவுக்கு செயற்கை வழி எடுத்தது. எருக்களம் குச்சியை அப்படியும் இப்படியும் ஆட்ட தன் வழியையெல்லாம் வயிற்றுக்குள் திரட்டி பெண்குறிக்கு பிரயாணப்படுத்தியது பசு. 1/4 மணி நேர முயற்சிக்கு பிறகு முக்கி முக்கி பார்த்துவிட்டு மீண்டும் முடங்கி போனது. என்னாச்சோ ஏதாச்சோ முனகினார் பேயத்தேவர். அந்த வைரவனும் சேலக்காரியும் தான் என் பசுவையும் கண்டையும் காப்பாற்றணும் என்று சொட்டையன் வானம் நோக்கி கும்பிட்டான் கையில் இருந்த கம்போடு. பெருசு கண்டு வகுத்துக்குள்ள செத்துகித்து கிடக்குமோ? பேயத்தேவர் நினைத்தும் சொல்லாததை நடுங்கும் குரலில் கேட்டுவிட்டான் சொட்டையன். யாருக்கு என்ன பாவம் பண்ண, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா என்றார் பெருசு ஆறுதலாக. மா என்று இருமுறை அலறி தன் பின்புறமெல்லாம் தரையில் போட்டு முன்புறம் வழிகாட்டி முனகியது பசு. சினை பசுவுக்குள் கன்று செத்து கிடந்தால் உடனே எடுத்து விடுவது உத்தமம். இல்லையென்றால் தாய் பசுவையும் செத்த கன்று கொன்றுவிடும். என்ன செய்யலாம்? எருக்களங்குச்சியை தூர எறிந்துவிட்டு பசுவின் குறியை தடவி சாந்தம் செய்து ஆகாயம் பார்த்து மனசுக்குள் ஒருமுறை சாமி கும்பிட்டு
பாம்பு புற்றுக்குள் புதையல் எடுக்க கைவிடுபவன் போல் பயந்து பயந்து பசுவுக்கு வலிக்காமல் பசுவின் உறுப்புக்குள் கை செலுத்திய பேயத்தேவர் உள்ளே உள்ளே இன்னும் உள்ளே தன் லட்சியம் துளாவினார். முகத்தை இறுக்கிக் கொண்டு பசுக்குறிக்குள் அப்படியும் இப்படியும் அலைந்து விரல்கள் வெளிகளாய் ஏதோ ஒன்றை அறிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியில் மலர்ந்த பேயத்தேவர் விசுக்கென்று கையுருவினார். கையில் மாசு ஒழுகியதையும் கவனிக்காமல் உதடு கடித்து வானம் பார்த்தார். அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். சொட்டையா, 2 சேதி சொல்கிறேன் உனக்கு. ஒரு சேதி நல்ல சேதி. சொல்லுப்பா சொல்லு. கண்டு செத்து போயிருந்தா குளுந்து கிடக்கும். கண்டு கதகதப்பா இருக்குப்பா, சாகலை. நான் சொல்லலை, அந்த வைரவனும் சீலக்காரியும் என்று வானம் பார்த்து சொட்டையன் கம்போடு சேர்த்து 3 கை உயர்த்தினான். இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேட்டுக்கோ. தலைமாடு கால்மாடா, கால்மாடு தலைமாடா, கண்டு இடம் மாறி கிடக்குது. அதான் இந்த முக்கியும் ஈத்தெடுக்கலை. யாத்தே என்று அலறிய சொட்டையன், எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று பதறினான். சொட்டையன் சொன்னது பொய்யில்லை. விவசாய கலாச்சாரத்தில் ஆடு மாடுகள் குடும்பத்தின் அங்கம். பிள்ளைகளைப் போலவே ஆடு மாடுகளுக்கு பெயர் வைப்பதும், தான் பசித்திருந்தாலும் தனது சீவராசிகள் பட்டினி கிடக்காமல் பார்த்து கொள்வதும், ஆடு மாடுகள் செத்தாலும் ஆளாளுக்கு எலவு கேட்பதும் கள்ளிக்காட்டு கலாச்சாரம். பெண்ணுக்கும் பசுவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவ வலி எடுத்தால் பெண்ணை விடவும் மகிழ்ச்சி தருவது பசுதான். காரணம், ஒரு பெண் சிசுவை பிரசவித்தால் இடிவிழுந்த வீடாகிறது குடியானவன் வீடு. அவர்களின் சமூக வாழ்வில் ஆண் வரவு, பெண் செலவு. பசு அப்படியல்ல. அது காலம் கன்று ஈன்றாலும் கிடரிக்கன்று ஈன்றாலும் வறுமையின் வாசலுக்கு அது வரவுதான். ஒரு மாடு குடும்பம் காக்கும், 9 மாடு குலம் காக்கும் என்பது விவசாய வாழ்வில் வேரோடிய நம்பிக்கை. ஒரு முருங்கை மரம், ஒரு பசு, ஒரு வெட்டறிவாள் 3ம் இருந்தால் 80 சதுர அடியில் 60 வருடங்களை 10 மைல் சுற்றளவில் வாழ்ந்துவிட்டு போய்விட முடிகிறது. எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று சொட்டையன் சொன்னது பெரிய வார்த்தையில்லை என்று தெரியும் பேயத்தேவருக்கு. உள்ளங்கால் கடும் ஓடை மணலில் முக்கி முனகி மூச்சு விட்டு கொண்டிருந்த பசுவின் பிரசவத்துக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார் அவர். என் முழங்கை நிலத்துக்கு கயிறு கொண்டாங்கடா என்றார் பசுவை பார்த்தபடி. மொக்கராசுவும் சொட்டையன் மகனும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி உடனே திரும்பினார்கள். மாட்டின் தாம்பு கயிறுகளோடு முள்முள்ளாயிருந்த தென்னம் கயிறுகள் அவை. கொச்ச கயிறு உருத்தும்டா, நூல் கயிறு கொண்டாங்கடா, நோழி மகங்களா, சீரியது பெருசு. அவ்விடம் அந்நேரம் எங்கு போவது நூல் கயிற்றுக்கு? பசுவின் துயரம் கண்டு மேய்தல் மறந்து நின்ற காராம் பசுவின் மூக்கணாம் கயிறு கலற்றி ஓடி வந்தான் மொக்கராசு. அழுத்தமான கயிறு அது. 6 பிரி கொண்டது. அதை கத்தியால் அறுத்து 2 பிரி எடுத்து 1 பிரியாய் தொடுத்து தொடையில் திரித்து கயிறாக்கினார். அந்த ஒரு முழ கயிற்றை வளைக்கையின் ஐவிரல் இடுக்கில் கோத்து கொண்டு களமிறங்கினார். கயிறு கோத்த கரம் கவனமாய் மெதுமெதுவாய் முழுக்க உள்நுழைந்த பொழுது உயிர் துடித்த பசு திமிரி உதறியது. பசுவின் உள்நாட்டில் அலைந்த பேயத்தேவரின் வலக்கரம் கன்றின் தலை தேடி தவித்தது. மொழுக்கென்று ஏதோ தட்டுப்பட்டதே தவிர கன்றின் தலை சிக்க காணோம். இடம் மாறி மடங்கி கிடந்த கன்றின் கால்களில் ஒன்றை ஒதுக்கி உள்கூட்டின் இன்னொரு துருவம் ஏகிய பொழுது தள்ளி கிடந்த தலை தட்டுப்பட்டது. விரலில் சுற்றிய நூல் கயிறு நழுவி விடாமல் தடவி தடவி கன்றின் மேல் தாடை கீழ்த்தாடை கண்டறிந்தது பேயத்தேவர் கரம். ஆட்காட்டி விடரை அழுத்தமாய் உட்செலுத்தி கன்றின் வாய் திறந்து உள்ளங்கையில் இருந்த நூல் கயிற்றை கீழ்த்தாடையில் பின்னினார். பிடிமானம் சரிதானா என்று லேசாய் இழுத்தும் பார்த்து கொண்டார். சரி என்று பட்டதும் கயிற்றை இழுத்தார். வரவில்லை. இன்னும் கொஞ்சம் இழுத்தார். நகரவில்லை. கன்று சேதமாகிவிடக் கூடாதே என்று கவலைப்பட்டார் அவர். ஏதோ கந்துவட்டிக்கு கடன் வசூலிக்க வந்தவன் திண்ணியை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது மாதிரி வடம் போட்டு இழுத்தும் வரவில்லை கன்று. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத பேயத்தேவர் உள்ளிருக்கும் கையை உருவாமலேயே, தண்ணி இருக்காடா, தண்ணி ஊத்துங்கடா பசு மேல என்று உத்தரவிட்டார். தூக்குவாளியில் இருந்து தண்ணீரை தூக்கி ஓடி வந்து பசுவின் அடிவயிற்றில் அடித்தான் சொட்டையன். இறுக்கமாயிருந்த பசு அந்த சில்லிப்பில் சிலிர்த்து அதிர்ச்சியில் நெகிழ்ந்து கொடுத்தது. அந்த நெகிழ்ச்சியின் நிமிடங்களில் தாடையில் மாட்டியிருந்த கயிற்றை ஒரு சுண்டு சுண்டினார் பேயத்தேவர். வருதே, வருதே, வந்துருச்சே. வயிற்றுக்குள் கல்லாய் கிடந்த கன்று கனிந்து இலகலாயிற்று. இடம் மாறி கிடந்ததால் பாதி வழிவந்த கன்றின் தலை பின்னிக் கொண்டது பின்னங்கால் இடுக்கில். கால் 2ஐயும் மடக்கி மடக்கி தடவி தடவி தலை வெளியேற வழி செய்து தன் அறிவு, பலம், அனுபவம் 3ஐயும் வலக்கையில் பாய்ச்சி கடைசியாய் ஒரு இழு இழுத்தார் பேயத்தேவர்.
ஈரப்பசையில் வழுக்கி மாசும் அக்கியும் ஒழுக பொசுக்கென்று பூமியில் விழுந்தது கன்று. சாமி, என் பசுவை காப்பாத்திட்ட சாமி, கத்தினான் சொட்டையன் காடு கிளிய. அறுபடாத தொப்புள் கொடியை கட்டை விரல் நகத்தில் கிள்ளி கன்றுக்கு முடி போட்டதில் கடமை முடிந்தது. ஓடை மணல் அள்ளி கரகரவென்று தேய்த்து கையை தூய்மை செய்து மோந்து பார்த்த போதும் மாசின் வாசம் மறையவில்லை பேயத்தேவருக்கு. சோற்றுக்கற்றாழையில் ஒரு கீற்று அறுத்து அதன் சோறு தேய்த்து துடைத்து மோய்ந்து பார்த்தும் முகம் சுளித்தார். கவனித்த மொக்கராசு கழுக்கென்று சிரித்து, மாசு வாசம் போய் சோத்துக்கத்தால வாசம் வந்துருச்சுல்ல, இப்ப என்ன பண்ணுவ தாத்தா என்றான் அவன். எல்லா வாசனையை விட கெட்ட வாசனை மனுஷ வாசனை தான். அதை எந்த தண்ணியில கழுவுவ? போடா போடா போக்கத்த பேல. வெயில் தாள உழவு முடித்து ஏர் அவிழ்த்து கலப்பையை திருப்பி நேர்காலில் மாட்டிவிட்டு அங்கங்கே தட்டுப்பட்ட முள்விறகு சேர்த்து அதை கயிறு கட்டி இழுத்து கொண்டே விளக்கேற்ற வீடு வந்து சேர்ந்த பொழுது மாட குழியோரம் சுவரில் முதுகு சாய்த்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் செல்லத்தாயி, பேயத்தேவரின் மூத்த மகள். பிரசவத்திற்கு வந்திருப்பாள் போல் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு இது 2ஆம் தலைப்பிரசவம். அத்தியாயம் 3. இங்கு செல்லத்தாயி புராணம் சிறிது சொல்வோம். நடுத்தர உயரம், மாநிறம் உள்ளவள். தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேய்ப்பாள். சகிக்க முடியாத அவலட்சணமும் இல்லை, வியக்க முடிந்த அழகும் இல்லை. 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதிற்கும் அவளுக்கு. பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனமெல்லாம் தெரியாது அவர்களுக்கு. தக்காளி கூடை மஞ்சள் ஓரணாவுக்கு விற்ற ஓர் அடைமலை மாதத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் இருக்கிறது பேயத்தேவருக்கு. அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு. ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கு இல்லை. முக்கி கடந்த 3ஆம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவம் சொல்ல முடிந்ததே தவிர எழுத்து கூட்டி பெயர் சொல்ல முடியவில்லை. இரட்டை ஜடையில் ஒற்றை ஜடை பிடித்து உயரத் தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதறிவிட்டு ஓடி வந்தவள்தான். அன்று முதல் மாட்டு மணிச்சத்தம் கூட பள்ளிக்கூடத்து மணிச்சத்தமாய் ஈயம் காய்ச்சி ஊற்றியது இருக்காதில். என்னவோ தெரியவில்லை, சின்ன வயதில் இருந்தே அவள் சிரித்ததே இல்லை. வரட்டு ஓட்டில் வறுபட்ட கல்லுப்பயிறு மாதிரியே கடுகொடுவென்றிருப்பாள். அவள் ஆளான புதிலில் அவங்க ஆத்தா உளுந்தங்களியும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பட்டி தூள் விரவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி கதவில் எடுத்த கோபக்காரி. மாடு மாதிரி வேலை செய்வாள். ஒத்த ஆளாய் 10 படி சோளம் திரிப்பாள். கோழி கூப்பி எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கொட்டம் பெருக்கி சாணி அள்ளி பண்டபாத்திரம் தேய்த்து சலக் சலக் என்று தயிர் கடைந்து காலை கஞ்சிக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கும்பா நிறைய கூழ் ஊற்றி வைத்து ஆடு மாடி ஓட்டி போகும் பண்ணைக்காரர்களுக்கு முளைக்க போட்ட கம்போ பயரோ முடிந்து கொடுத்து எல்லாரையும் அவரவர் திசைக்கு ஏவிவிட்டு அவள் முதல் வாய்க்கூழ் குடிக்கிற பொழுது கஞ்சி பொழுது கடந்து போய்விடும். ஓடி ஆடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் களைத்து போனதில்லை. உருட்டுக்கட்டை உடம்பு அவளுக்கு, ஓங்கு சாங்கான பிறவி. ரோசக்காரி அவள். தன் மீதோ தன் குடும்பத்தின் மீதோ ஒரு சுடுசொல் விழுந்தாலும் பத்திரகாளியாகி விடுவாள். பஞ்சு பரத்தி விடுவாள். ஒரு நாள் அப்படித்தான் செங்கானூத்து கரட்டில் விறகெடுத்தாள். பச்சை கிளுபையும் ஒடசாலி மரமும் கருவேலம் கட்டையும் கட்டி முடித்ததில் பேய்க்கணம் கனத்தது. அவளாக சுமையேற்ற முடியவில்லை. மம்மட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒருவனை அழைத்து, செவனாண்டி தூக்கி வர்றது என்று யதார்த்தமாக கேட்டாள். அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து சிலேடை செய்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகவிட்டு, தூக்கிவிடத்தானே வாரேன் என்றான் சிவனாண்டி. அந்த தொனியின் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயி விறகு கட்டில் இருந்து ஒரு கருவேலங்கட்டையை உருவினாள். எடுவட்ட நாய என்று விரட்டி விரட்டி அடித்தாள். கரட்டுக்காடு ஆடு மாடுகள் தறிக்கெட்டோடு அடித்தாள். முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர் காட்டு சோளத்தட்டைக்குள் ஓடி ஒளிந்தான் சிவனாண்டி. ஈரமும் உண்டு அவளுக்கு. அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது, இனிப்பென்று கொல்லவும் முடியாது. பொது கிணற்றில் குடித்தண்ணீர் இறக்க குடம் கொண்டு போனால் செல்லத்தாயி. கிணற்றுக்குள் கதறி பறந்தது காகம் ஒன்று. கிணற்றின் உள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டில் இருந்து தவறி விழுந்த குஞ்சி தண்ணீரில் கிடந்தது. பதறிப்போனாள் செல்லத்தாயி. யாத்தே என்று நெஞ்சில் ஒரு கணம் கைவத்து நின்றாள். மிதக்கும் குஞ்சருகே வாளி வீசினாள். என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாளியில் சேரவில்லை. அவள் கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று கிணற்றில் இறங்கினாள். குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் கொத்தும் பெத்தும் சொட்ட சொட்ட கரையேறினாள்.
கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம்தான் முடிந்திருப்பாளோ. அவள் கூப்பிட்ட குரலுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி வரும் இரண்டும். தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோட விட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்க மாட்டாள். விளக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருட்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில். எது கொடுத்தாலும் கொடுக்கலாமாம், ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம். ஒரு நாள் அப்படித்தான். வீடு பெருக்கி விளக்கேற்றி பஞ்சாரத்தில் கோழி அடித்து கொண்டிருந்த பொழுது ஓடோடி வந்தாள் பூதிவாடன் பொண்ணு. செல்லத்தாயி செல்லத்தாயி, கிழவிக்கு பூரா கடிச்சிருச்சு, வெடுக்கு வெடுக்குன்னு விஷம் ஏறுது, கடிவாயில் வைக்கணுமா, சுண்ணாம்பு குடு சுண்ணாம்பு. திடுக்கிட்டாள் செல்லத்தாயி. கொடுக்கக்கூடாது சாஸ்திரப்படி. ஆனால் சாஸ்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள். ஓடிச் சென்று சுண்ணாம்பு சட்டியில் சுட்டு விரல் விட்டெழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு கொடுத்தனுப்பினாள் அவள். சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெண்கலச் சட்டி உருண்டது போல் சிரிப்பொலி கேட்டது பக்கத்து வீட்டில். வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டில்ல, செல்லத்தாயை ஏச்சுப்புட்டேன் ஏச்சு என்று கிழவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தாள் பூதிவாடன் பொண்ணு. பொறுப்பாளா செல்லத்தாயி? உடம்பின் உஷ்ணமெல்லாம் நெற்றிப்பொட்டில் ஏறி கபாலம் பிளக்க பூதிவாடன் பொன்னை உரலில் போட்டு உலக்கையால் இடித்து திரிகையில் இட்டு திரிக்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. உக்கிரமானாள். சுண்ணாம்பு சட்டியில் இருந்து சுண்ணாம்பையெல்லாம் ஒரு கையில் வலித்தெடுத்து ஓடினாள். பூதிவாடன் பெண்ணை குடுமி பிடித்து தரையில் சாய்த்து பச்சை மண்ணென்றும் பாராமல் உள்ளங்கை சுண்ணாம்பையெல்லாம் கண் காது மூக்கியெல்லாம் இழுகிவிட்டாள் இழுகி. செல்லத்தாய் இழுவாச்சி இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாலம்மன் கோயில் வரைக்கும் கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள். அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் தெரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடிகளையெல்லாம் சந்தித்து விட்டாள். ஆடத் தெரியாத ஒருத்தியின் கையில் அடிக்கடி தவறு விழும் சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம். ஏலே ராசா, மொக்கராசு, சுகமா இருக்கியா? செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறிய கூடவில்லை. அவன் அவளை கண்களால் வாங்கி கொண்டானே தவிர காதுகளால் வாங்கவில்லை. கொட்டத்தில் மாடு கட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரம் சேராமல் ஓட்டுக்கூரை இருட்டில் ஒதுங்கிப்போன சேவலை வா 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 வக் 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 என்று கோழி ஒலி செய்து அதை இறக்கி இனம் சேர்த்து அண்டா தண்ணீர் மொண்டு முகம் கழுவி காலுக்கு நீர் ஊற்றி ஒரு காலால் மற்றொரு கால் தேய்த்து உருமால் அவிழ்த்து முகம் துடைத்து செல்லத்தாயி பக்கம் முகம் காட்டாமல் கருவாட்டுச்சாறு இன்னைக்காச்சும் உரைக்க புளி வச்சிருக்கியா கிழவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு. மாடு கத்தினால் திரும்பி பார்க்கிறவன் தான் அழைத்தும் திரும்பி பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினாள் செல்லத்தாயி. நிறைமாதக்காரி அழக்கூடாது என்பார்கள். புகையேறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமுறி குலுங்குகிறாள் என்பதை சுவரில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது. மாடு கன்று சரிபார்த்து ஆட்டுக்கு அகத்தி குலை கட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார். நீயாவா வந்த தாயி? வேற விதி, சுடுகாட்டுக்கு கூட நானாத்தான் போய் படுத்துக்கணும். அப்பே இருக்கேல்ல, அழுகாதம்மா. ஆத்தால பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்கா? இப்பவோ பொறகோன்னு கிடக்கா. ஒரு சிம்மினி விளக்கு அழுது கொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையில் இருந்து வலியோடு கேட்டதொரு வயதான முழகல். பேயத்தேவர் பொழுது விடிந்துதான் குளிப்பார். உச்சியில் இருந்து பாதத்திற்கு பயணம் போகாமல் பாதத்தில் இருந்து உச்சிக்கு பயணம் போவார். கொஞ்சம் வெந்நீர் தண்ணி வேண்டும் அவருக்கு. அதை யார் அளாவினாலும் பிடிக்காது. அவரே அறிவார் அவர் பதம். வெந்நீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெந்நீர் கலப்பார். வலக்கை வெந்நீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதஞ்சொல்ல தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்குள் வெப்பம் மாதிரி ஓர் இளஞ்சூடு வரும்பொழுது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையூற்றி சோதிப்பார். ஒரு பானை வெந்நீருக்கு ஒரு சொம்பு பதம். உடனே உருமால் கோவணமாகும். வெந்நீரில் சுகம் கொண்டு தன்னை மறந்து மோனநிலை தலைப்பட்டு அலுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவணம் உருவி அதையே பிழிந்து துண்டாக்கி துவட்டிக் கொள்வார். ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் காயப்போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரம் கடந்தார் முனகி கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி. அம்மிக்கல்லில் ஆறிக்கொண்டிருந்தது ஆவி பறக்கும் கேப்பக்குழி. மொக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா. கேப்பைக்களியை அகப்பையில் அள்ளி களியின் தலைவலியே கருவாட்டுச் சாறு ஊற்றி கருவாடும் கத்திரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தாள் முருகாயி. செல்லத்தாயிடம் தட்டை நீட்டி இந்தா தின்னாத்தா தின்னு என்றாள் பரிவோடு.
2 முறை களி வாங்கி 3 முறை சாறு வாங்கி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு. செல்லத்தாயி சொட்டு சொட்டாய் அழுதாள் சுவரில் சாய்ந்து. கிராமத்து இரவு ஆழமானது. நிஜமான நிசத்தம் நிலவுவது. பகல் எல்லாம் தேய்ந்தவர்கள், 12 மணி நேரம் உழைத்தவர்கள், பகல் தூக்கத்தை தரித்திரம் என்று சபிப்பவர்கள் இரவில் முற்றும் மறந்து தூங்குவார்கள், மூச்சுவிடும் பிணங்களாய். எங்கோ ஊளையிடும் நாயோசை. பாம்பு மாதிரியான பிராணிகள் பஞ்சாரத்துக்குள் புகுந்தால் அடிவயிற்றுள் சிறகடித்து கிளம்பும் கோழியோசை. கிளைகளோடு காரசாரமாக விவாதிக்கும் காற்றின் பேரோசை. ஈயோ கொசுவோ கடித்தால் தலையாட்டும் மாட்டின் மணியோசை போன்ற அக்ரிணை ஓசைகளும் நோயாளிகளின் இருமல் முனகல் ஓசைகளும் தவிர மற்றபடி மௌனத்தின் கற்பப்பை தான் ஒரு கிராமத்தின் இரவு. நடைவாசல் திண்ணையில் வைக்கோல் பரப்பி வைக்கோல் மேல் சாக்கு விரித்து சாக்கின் மேல் துண்டு விரித்து கையிரண்டும் தலையணையாய் படுத்திருந்தாலும் அன்று மட்டும் தூக்கம் வரவில்லை மொக்கராசுக்கு. நடுச்சாமம் கடந்துவிட்டது. எத்தனை முறைதான் புரண்டு படுப்பது? சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். மண்ணெண்ணெய் குடிக்கும் என்று திரி குறைத்து வைக்கப்பட்டிருந்த லாந்தர் விளக்கு எச்சரித்து கொண்டே இருந்தது, எரியும் திரி தீரப்போகிறதென்று. நடைவாசலை விட்டு குதித்தான். தாழ்வாரத்து மூலையில் ஒரு தூக்க மூட்டையாய் கிடந்த செல்லத்தாயியை நோக்கி நடந்தான். அவள் அருகே உட்கார்ந்தான். அழுதான். வலக்கரத்தால் அவள் தலை கோதினான். நடுங்கும் கரங்களால் அவளது நிறைமாத வயிறு தடவினான். இன்னைக்கு நீ இன்னொருத்தம் புள்ளைய வயிற்றுல சுமக்கலாம். ஆனா என்ன சுமந்த வயிறு இதுதானா ஆத்தா? மொக்கராசின் கண்களில் திரண்டு கன்னத்தில் உடைந்தோடியது ஊமை கண்ணீர். அத்தியாயம் 4. ஒரு விடியக்கருக்கல். சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை. இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்க நின்றது இருட்டு. கட்டையன்காட்டு சோளக்காட்டுக்குள் நுழைந்தான் மொக்கராசு. பால் மாட்டுக்கு புல்லறுக்க 7 வயதிருக்கும் அப்போது அவனுக்கு. அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கூமாயி மோளையன் என்ற 2 பேரும். மீசை கட்டத் தொடங்கிவிட்ட விடலைப் பயல்கள் அவர்கள். ஆனால் விஷப்பயல்கள். அவர்கள் போகிற போக்கில் எச்சில் துப்பினாலும் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும். அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம். இந்த மழை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது. செம்மண் காட்டில் பச்சை தீ பிடித்த மாதிரி வளர்ந்து நின்றது சோளத்தட்டை. இரவெல்லாம் மழையாடி அதிகாலை வெயிலாடி குளித்து தலையுயர்த்தும் பருவப்பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு, ஒரு வசீகர வனப்போடு. சோளக்காட்டுக்குள் செக்கச் சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் இரத்தத் துளிகளாய். சோளத்தோகையில் உருண்டு தேங்கி நிற்கும் மலைத்துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைத்து சங்கமமாகும். தட்டான் பூச்சிகளும் சில்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் கலைந்தோடும் காடைகளும் சடக்கென்று கவுட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளெலிகளும் இறை தேடி வந்து போன பாம்பின் தடமும் தலை காட்டி மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள். உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது, மண்டியிட்டு அறுக்க வேண்டும். முழங்கால் நிலம் பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடுமி பிடிக்க வழக்கை கொண்ட வாங்கருவா தூர் வாங்க பரபரவென்று பாம்பாய் விரையத் தெரிந்தவன் எவனோ அவன்தான் கஞ்சி பொழுதுக்குள் வீடு வந்து சேருவான் கட்டோடு. தரை நீச்சல் அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற கூமாயி மோளையன் இருவரும் திட்டமிட்டு பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிக் கொண்டிருந்தார்கள். பச்சை திருட்டு. தன் உழைப்பு தன் முதுகுக்கு பின்னால் திருடப்படுவதை கூட கண்டு கொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் மொக்கராசு. முற்றும் புல்லறுத்து முடித்துவிட்டு சிதறி கிடந்த புல்லையெல்லாம் சேர்த்து கட்டிய போதுதான் மொக்கராசுக்கு தெரிந்தது சோளக்காட்டு ஊழல். ஏய், இது நல்லா இல்லப்பா, என் புல்லை எங்கட்டில் சேர்த்துருங்க என்றான் மொக்கராசு கோபத்தில் பணிவு குலைத்து. ஏல கூமாயி, இங்கே பாரா, இவன் அறுத்த புல்லை நம்ம கட்டிக்கிட்டாமாம்ல. மூளையன் பொய்க்கோபத்தில் பொங்கினான். நம்ம கிரகம் சரியில்லைப்பா, கம்பு கூட்டில் புல்லு முளைக்காத பயெல்லாம் நம்மளை களவாணிங்கிறான் சலித்து கொண்டான் கூழ்மாயி. மொக்கராசுக்கு அழுகை அழுகையாய் வந்தது. தொண்டைக்குள் யாரோ பம்பரம் சுற்றுவதாய் பட்டது. ஏண்டா மொக்க, எதுக்குடா உனக்கு இந்த தட்டிக்கு புல்லு கட்டு? பேச்சை மாற்றினான் மூளையன். பால் மாட்டுக்கு என்றான் மொக்கராசு கண் கசக்கி. ஒரு பால் மாடு தானே உங்கள் வீட்டில், அதுக்கு இது பத்தாதா? அதில்லை கூழ்மாயி, அவங்க வீட்டுக்கு இன்னொரு பால் மாடு வரப்போகுதில்ல, அதுக்கும் சேர்த்துத்தான் புல் எடுக்கிறான் மொக்கராசு. இன்னொரு பால் மாடா? இவங்க ஆத்தா 2ஆம் கல்யாணம் பண்ண போகிறாள்ல, 10ஆம் மாதம் பால் கொடுக்க மாட்டா? துடித்து போனான் மொக்கராசு. தனது வயது மறந்து வலிமை மறந்து, ஏல வெண்ண,
என்று கத்திக்கொண்டே மாடு முட்டும் பாவனையில் ஓடிச் சென்று தன் தலையால் அவன் மார்பில் மோதினான். சோளத்தட்டைகளுக்கு மத்தியில் மலையில் குலைந்து கிடந்த செம்மண் நிலத்தில் கீரியும் பாம்பும் சண்டையிட்டது போல் கதறிக்கொண்டே அவனோடு கட்டி புரண்டு சண்டையிட்டு, என்னடா சொன்ன, என்னடா சொன்ன என்று மூளையின் நெஞ்சில் முட்டி முட்டி அவன் கழுத்தை கட்டி கொண்டு உருண்டான். உடம்பில் ஒட்டிய அட்டையை பிரயத்தனம் செய்து பிரித்து எறிவது போல் அவனை எரிந்துவிட்டு, உங்க ஆத்தாளுக்கு கல்யாணமா இல்லையான்னு உங்க ஆத்தாளையே போய் கேளுடா. சோளக்காட்டு தட்டை சிட்டுகள் சிதறி பறக்க கத்தினான் கூழ்மாயி. புருவம் கிழிந்து ஒழுகிய இரத்தத்தோடும் நெஞ்சுடைந்து சிந்திய கண்ணீரோடும் உடம்பெல்லாம் சாந்து பூசிய சகதியோடும் பாதம் குத்திய நெருஞ்சி முல்லை கூட உதரவும் கருதாமல் ஓடோடி வீடு வந்து ஆத்தா கடைந்து கொண்டிருந்த தயிர் பானையை ஓங்கி மிதித்து உடைத்து கதறி கதறி அழுது கேட்டான். ஆத்தா, உனக்கு கல்யாணமா? அவன் உடைத்து போட்ட தயிர் பானையை விட நெஞ்சாங்குழி நொறுங்கி போனாள் விதவை தாய் தெல்லத்தாயி. என்ன சொல்லுவாள் இடிந்து போனவள்? இந்த பிஞ்சு மனதுக்குள் இத்தனை எரிமலை இருக்கும் என்று கண்டாளா? 5 ஆண்டு கால விதவை வாழ்க்கையில் அவள் தலையணை இல்லாமல் தூங்கியிருக்கிறாள். தலைமகன் இல்லாமல் தூங்கியதே இல்லையே. மறுமணம் என்பது குல வழக்கத்தில் வழி வழியாக வந்ததுதானே. வழிமாறிய வழக்கம் இல்லையே. தன் கழுத்தில் 2ஆம் தாலி ஏறலாமா இல்லையா என்று 3 ஆண்டு காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாளே. மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ? கூனி குறுகி உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள். அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரசன் சருகு என்ன சொல்லும்? கள்ளிப்பட்டியை விட காமாக்காப்பட்டி பெரிய ஊர்தான். இங்கே வீடுகள் என்பதென்றால் அங்கே 90. ஊர் சாவடி, அரசமரம், ஊருக்குள் கிணறு என்ற கௌரவங்களெல்லாம் காமாக்காப்பட்டிக்கு உண்டு, கள்ளிப்பட்டிக்கு இல்லை. 100 முதல் 200 ஆண்டுகளுக்குள் உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும். பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள், கொள்ளை நோய்க்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள், யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள், சாதி கலவரத்தில் தப்பித்து வந்தவர்கள், அரசாங்கத்தின் வரைபடத்திற்கு வராத வறண்ட நிலங்களில் தாங்களே மண்மிதித்து வீடு கட்டி கொண்டார்கள். அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக்கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிடுகின்றன. பேயத்தேவர் வகையறாக்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு. கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லெறிந்த பொழுது மறுகணமே அதற்கு மாங்காய் விழுந்தது. மாமு, உங்க இழுவைக்கெல்லாம் நான் வாரேன், கல்யாணத்தை உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்றான் மாப்பிள்ளை ஒச்சுக்காலை. கல்யாணம் நடத்த தோது இல்லாதபடி காமாக்காப்பட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும் கல்யாண செலவு பேயத்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதும் தான் அவனது திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த இரகசிய அலை சொல்லியது. அந்த நாளும் வந்தது. பகல் முகூர்த்தம் எல்லாம் வசதிப்படாது. அவரவர்கள் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி கல்யாணம்தான் லாயக்கு. அங்கு நடந்த ஒவ்வொன்றும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதம் என்று பட்டது மொக்கராசுக்கு. வீட்டு வாசலில் தெருவடக்கி போடப்பட்ட கொட்டகை, பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள், 80 வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டும் என்று கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தல்கால் உச்சியில் கட்டப்பட்ட ஒளிபெருக்கி குழாய்கள், அதில் ஒலித்த தேய்ந்து போன மதுரை வீரன் வசனம், கௌரவமான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்தில் இருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள், மிரட்டிக்கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்ரோமாக்ஸ், அதில் பறந்து பரவி கொண்டிருந்த பூச்சி ராஜ்யம், தண்டட்டி ஆடும் கிழவிகள், மழையும் வெயிலும் இல்லாமலே குடையோடு வந்தார்கள் மிராசுகள், வயதுக்கு வந்த தாவணிகளையும் இப்போவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்து பார்த்து சிரிக்கும் விடலைகள், பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள். இவர்களில் யாருமே மொக்கராசின் மூலையில் சென்று சேரவில்லை. எல்லாமே ஊமை சித்திரங்கள், ஒளியில்லாத நிழலாட்டங்கள். 2 நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு. அதில் ஒன்று 2 கை உள்ளது, மற்றொன்று 1 கை உள்ளது. எலை கூறுகட்ட குப்பாய் மவன, நாற்காலிய கிழக்க பார்த்து போடுடா கேன என்று ஒருவன் ஆசீர்வதித்தான். நாற்காலிகளின் பேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஓர் அனுபவம். சபைக்கு எடுப்பாய் இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள். அதன் கிழிசல் மறைக்க 2ஆய் மடித்து ஒளிப்பெருக்கி நிறுத்தப்பட்டது. கொட்டுக்காரர்களின் கொட்டம் தொடங்கிவிட்டது. தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகள் எல்லாம் கேட்டு அனுபவித்து விட்டதாகவும், இனிமேல் வானோர்களுக்குத்தான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சு நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதிக்கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன். அப்போதும் கூட உளவு காட்டு உழவனைப் போல முழு வேட்டியில் 3/4 கோவணம் கட்டிக்கொண்டு ஓரத்தில் மஞ்சள் தடவிய புதுச்சட்டை போட்டுக்கொண்டு, மாப்பிள்ளைய வர சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர்.
வந்தான் மாப்பிள்ளை. அப்போதுதான் பார்த்தான் மொக்கராசு தன் வருங்கால அப்பனை. முரட்டு தோளில் தைத்த மாதிரி மூஞ்சி, கடும் கருப்பு, சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி, இண்டம்புதர் மீசை, இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள், உருளக்கட்ட உடம்பு, உயரம் கம்மி, கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில், முகத்தில் முதல் முறையாய் பூசிய பவுடர், ஃபேர்லாங்கல்லுக்கு வெள்ளையடித்த மாதிரி. அலங்காரம் போதுமப்பா, பொண்ணு கூப்பிடுங்க. மூடி மூடி வச்சாலும் முட்டைக்குள்ளேருந்து மொசலா வரப்போகுது. கொட்டுச்சத்தம் கிளிய கத்தியது ஒரு கிழவியின் அடித்தொண்டை. வால்வரசிகள் சூழ வந்த செல்லத்தாயி வாழ்வில் 2ஆம் முறை வெட்கப்பட்டாள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள். மிளகாய்ப்பர நிறத்தில் பளீரென்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள். ஆண்டிப்பட்டி நாடார் கடைக்கு கட்டுச்சோரி கட்டிப்போய் ஆறாமர அலசி எடுத்தது. அந்த ரோஜா பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி. தோல் பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து அடிப்புறத்தில் சம்பங்கி குஞ்சம் செய்து மாலையின் குறுக்கும் நெடுக்கும் சரிகை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதிராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை. ஆனால் அந்த ரோஜா பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்திவிட்டு தனது அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கும். தாலி கட்டும் பொழுது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒச்சுக்காலை. முதல் தவணையான 5 பவுன் அஞ்சாதே என்று அவனுக்கு அபயம் சொன்னது. கொட்டுச்சத்தம் ஊர் பிளக்க, குளவை சத்தம் வான் கலக்க, பாறைகள் கசிவது போல் பேயத்தேவரும் அழகம்மாவும் கண் கசக்க, தாலி கட்டி மாலை மாற்றி ஊர் பெருசுகளின் காலில் விழ, அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநீறு இழுகிவிட முடிந்தது சடங்கு. பள்ளியறையில் ஒதுங்கியது ஜோடி, பந்தியில் பதுங்கியது ஜனம். நடப்பது என்ன, நன்மையா தீமையா? என்னை ஓர் உசுராய் இந்த ஊரில் யாருமே கருதவில்லையா? முட்டியது மொக்கராசுக்கு. துக்கம் சுரந்த கண்ணீர். மறுநாள், ஏன்பா ஒச்சு, என்னதான் இருந்தாலும் செல்லத்தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா? கூட கூட்டிக்கிட்டு போறது. ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர். அவர் ஆரம்பித்தார். காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து நுனிப்பல்லில் கடித்தபடி, அப்படி இல்லையே, பொண்ணை மட்டும்தானே கூப்பிட்டுக்கிறதா பேச்சு? சின்ன மண்ணு, என்ன பண்ண போறான்? அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி. நாளைக்கு செல்லத்தாயி வகுத்துல ஒரு நண்டாஞ்சுண்டாம் பிறக்குதுன்னு வச்சுக்குங்க. எனக்கு இருக்கிற 3 குழிய எத்தனை பேருக்கு பங்கு போடுவீங்க? செல்லத்தாயி மட்டும் வந்தா வரட்டும், இல்ல ஒத்த ஆளா ஊருக்கு போறேன், உறுதிபடச் சொன்னான் ஒச்சுக்காலை. நாயக்கர் வீட்டில் இரவல் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம், அதிரசம், பண்டபாத்திரம் ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுது கொண்டே செல்லத்தாயி வண்டி ஏறிய பொழுது உள்ளே முழங்காலில் கை கட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு. அத்தியாயம் 5. பேயத்தேவர் வீட்டு வாசலில் கூடிவிட்டது கள்ளிப்பட்டியின் கணிசமான ஜனத்தொகை. ஏல மொக்கராசு, இறங்குடா, பாட்டி அழகம்மாள் கெஞ்சினாள். இறங்க மாட்டேன், ஆத்தா கூட தான் போவேன். மொக்கராசு முரண்டு பிடித்தான். ஆத்தா போகட்டும், நம்மளெல்லாம் வெள்ளிக்கிழமை போகலாம். பேயத்தேவர் பொய் சொன்னார். அப்ப ஆத்தாலும் இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்தே போகலாம். மொக்கராசு உறுதியானான். பேரன் பிடிக்கும் பிடிவாதம் கண்டு, ஏன் தேவர, இவனுக்கு உடும்பு கறி ஊட்டி வளர்த்திருப்பீங்களோ என்றார் ஆசாரி. ஏல கொரண்டி, அவனை இறக்கி விடுறா, வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டார் பேயத்தேவர். கொரண்டி தன் காய்த்து போன கைகளை அவன் மீது நீட்டுவதற்குள் கூட்டு வண்டியின் உட்கோடு பற்றி கொண்டு, வரமாட்டேன் வரமாட்டேன் என்று வௌவாலாய் தொங்கினான் மொக்கராசு. வேண்டாத நாடகத்தை வெறுப்போடு பார்ப்பது போல மப்பும் மந்தாருமாய் ஓர் ஓரமாயிருந்தான் ஒச்சுக்காலை. அதுவரைக்கும் கண் கசக்கிக் கொண்டு புதுச்சேலை முந்தானையில் மூக்கு துடைத்து கொண்டிருந்த செல்லத்தாயி, வரட்டுமே என் பிள்ளை, ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வரட்டுமே என்று கண்ணீரில் வார்த்தை கரைத்தாள். பயராயிருந்தாலும் 10 நாளைக்கு வச்சு திங்கலாம், இந்த பயலை வச்சு என்ன பண்றது? அப்போதுதான் பற்ற வைத்த பீடியை தரையில் போட்டு வெறும் காலில் நசுக்கி தன் கோபம் காட்டினான் ஒச்சுக்காலை. பொறப்பா, பெரியவங்களா பேசின பேச்சு பிள்ளைக்கு தெரியாதுல்ல. பொடி பைய, கண்ணை திறனா வாயை திறக்கிறவன், கூட்டிட்டு போப்பா, கொலையா பண்ணிட போறான். அடுத்த கல் எரிந்து பார்த்தார் ஆசாரி. அவ்வளவுதான். கோபத்தின் உச்சிக்கு போனான் ஒச்சி. குட்டி பாம்புனா பொட்டிக்குழியா வச்சு வளர்ப்பிக்க? சம்பந்தம் பண்ணாதரா சனீஸ்வர வீட்டில்னு சொன்னாங்க, கேட்டனா? தரை தளர்ந்த வேட்டியை இடக்காலால் எத்தி உதறி எடுத்து இடுப்பில் இறுக்கி கட்டி கொண்டு, உங்க சங்காத்தமே வேணாம் என்று தெருக்கிளிய கத்திக்கொண்டு ஓட்ட வேகத்தில் நடை கட்டினான் ஒச்சு. அதுவரைக்கும் அமைதி காத்த பேயத்தேவர் வண்டிக்குள் தானே பாய்ந்தார். விளங்காம போனவன, இறங்குடா! பேரனை வண்டியிலிருந்து பீத்தெடுத்தார்.
சிறுவன் கத்தினான், கதறினான். வில்லாய் விரைத்தும் வளைந்தும் தப்பிக்க பார்த்தான். அவனால் அந்த வைரம் பாய்ந்த கைகளை விட்டு வர முடியவில்லை. இந்த கொடுமை உண்டுமா என்று ஊரே வேடிக்கை பார்த்தது. ஏய், மருமகனை மடக்கி கூட்டிட்டு வாங்கடா. செல்லத்தாயி, நீ அழுகாம வண்டி ஏறாத்தா. பேரனின் கூச்சலுக்கு மத்தியில் கட்டளையிட்டு விட்டு வண்டிக்கு எதிரான திசையில் பேரனை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார் பேயத்தேவர். ஆத்தா ஆத்தா என்று மொக்கராசு கதறலும், மொக்க மொக்க என்ற ஆத்தாவின் அழுகையும் தூரங்களால் பிரிந்து காற்றில் கரைந்த வேளையில் பேயத்தேவரின் தோள்களிலிருந்து கால்களை உதறி நெஞ்சில் வழுக்கி தரையில் குதித்து ஓட்டமாய் ஓடினான் மொக்கராசு. வண்டி ஊர் கடந்து ஊமையன் கிணறு தாண்டி செம்மண் பாதையை விட்டு தார் சாலை தொட்டுவிட்டது. ஆத்தா ஆத்தா! மொக்கராசு முன்னேறினான். நில்றா நில்லுடா! பேயத்தேவர் பின்னோடினார். கல்லென்று பார்த்தானா, முள்ளென்று பார்த்தானா? குறுக்கு பாதையில் நெருஞ்சி காட்டில் ஓடினான். ஒரே தவ்வு. சீமை கருவேலம் செடி தாண்டினான். ஒரு சுக்கான் பாறையில் தடுக்கி விழுந்தான். ஒரு சுத்திக்கல் வெட்டி ரத்தம் வழிந்தது முழங்காலில். என்னைய விட்டுட்டு போகாத அத்தா, என்னைய விட்டுட்டு போகாத அத்தா என்று கதறிக்கொண்டு ஓடிய அவனை அங்கணன் தோட்டத்தில் பாத்தி கட்டி கொண்டிருந்த விடலைகள் பிடித்து பேயத்தேவரிடம் ஒப்படைத்தார்கள். ஏல தங்கம், போனா போராடா, பொசக்கிட்ட சிரிக்கி, உனக்கு நான் தாண்டா ஆத்தா, நான் தாண்டா அப்பேன். இரு கைகளிலும் பேரனை ஏந்தி எடுத்து சென்ற பொழுது பேயத்தேவரின் கண்களில் இருந்து வைரம் பாய்ந்த கண்ணீர் விழுந்ததில் அவன் காயம் எரிந்தது. மொக்கராசின் உலகம் முடிந்துவிட்டது. ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு விழுந்து விட்டது. சத்தம் இல்லை, சலனம் இல்லை. அவனுக்கு என்று சம்பவங்கள் இல்லை. ஒத்தை வாத்தியார் பள்ளியில் இருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது. சட்டை துவைக்கவில்லை, சாப்பிடவில்லை. அவனுக்கு பிடிக்கும் என்று அழகம்மா பாட்டி ஆசையாய் செய்து கொடுத்த கருப்பட்டி பாலும் பணியாரமும் ஈ மொய்த்ததே தவிர அவன் வாய் வைக்கவில்லை. அவன் உயிரோடு இருந்தான். அவன் உலகம் இறந்துவிட்டது. பெருசுகளுக்கு மெல்ல மெல்ல கவலை வந்தது. ஆத்தாள் ஏக்கத்தில் அவன் அரை உசுராகி விட்டான் என்பது மட்டும் புரிந்தது. யார் மீது தவறு? செல்லத்தாயி என்ன செய்வாள்? சீவனில்லாத சிறுக்கி. பிள்ளை பிறந்து 9ஆம் மாதம் தாலி எடுத்த ஓர் இளம் பெண்ணுக்கு 6 ஆண்டுக்கு பிறகுதான் பூ பூத்தது. எனக்கு எதுக்கு கல்யாணம்? என் மண்டைய பிறந்த இடத்திலேயே போட்டுடுறேன் என்றுதான் அவள் முத்து முத்தாய் அழுது மூக்கை சிந்தினாள். போடி கிறுக்கி, உனக்கென்ன வயசா போச்சு? சாமக்காடு சாவியா போச்சுன்னா காண பயிர் விதைக்கிறது இல்லையா? அப்பனும் ஆத்தாலும் அவளை தேத்தி தேத்தி பாதி சம்மதம் வாங்கினார்கள். கை போனவன், கால் விளங்காதவன், ஒத்தை கண்ணன், 2ஆந்தாரம் கேட்டு வந்த கெலடன், வசதியான குடிகாரன், ஒன்னோ ரெண்டோ கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன், இப்படி செல்லத்தாயை பெண் கேட்டு வந்தவர்கள் வரிசையில் ஒச்சுக்காலிதான் தேறினான். பக்கத்து ஊர்க்காரன், தூரத்து சொந்தக்காரன். அவனுக்கு என்று 5 குழி புஞ்சையும் வண்டி மாடும் வைத்திருந்தான். மாடுதான் உயிர் அவனுக்கு. மாட்டின் இடத்தை பொண்டாட்டி பிடித்துவிடக்கூடாதே என்றே கல்யாணத்தை தள்ளி போட்டவன். மாட்டுக்கு பருத்தி விதை ஆட்ட, படுத்த படுக்கையாயிருக்கிற ஆத்தாளுக்கு தைலம் தேய்க்க, இளமை கழியும் முன்னே தனக்கு ஒரு சந்ததி உண்டாக்க என்ற 3 காரணங்களுக்காக கல்யாணம் செய்ய முன்வந்தான் ஒச்சு தனது 38வது வயதில். அவன் விதித்தது 2 நிபந்தனைதான். செல்லத்தாய்க்கு 15 பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும். கூட மொக்கராசை அனுப்பக்கூடாது. அவனை பேயத்தேவரே பராமரிக்க வேண்டும். கைம்பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்ற ஆவலாதியில், மொக்கராசை நானே வளர்க்குறேன், அந்த 15 பவுனு தான் இடிக்குது, 5 பவுன் இப்போ போடுறேன், காடுகரை விளைஞ்சு பஞ்சங்கிஞ்ச தீந்தா 10 பவுன் போடுறேன் என்றார் பேயத்தேவர். அவ்வளவுதான். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிய ஒச்சுக்காளியை ஓடித்தடுத்து இழுத்து வந்தார்கள். பின்ன என்னங்கப்பா, வீட்டை எழுதி வை, காட்டை எழுதி வைன்னா பேயத்தேவரை கேட்டேன். 15 பவுனு போட்டா அதில் ஒரு 5 விற்று ஒரு தொத்த மாடு வாங்கி தோட்டம் உழுதுக்குவேன். துள்ளி நான் ஒச்சு. ஏய் ஒச்சு, உக்காரப்பா. ஓலப்பாயில் ஒன்றுக்கு இருந்த மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டு பேச்சு மாற மாட்டாரப்பா பேயத்தேவர். கஞ்சிக்கு இல்லேன்னு கையேந்தி வந்தா கடன் வாங்கியாச்சு தருமம் பண்ணுற ஆளப்பா. 5க்கு ஒத்துக்க, 10க்கு பழுதில்லை. உள்ளூர் பெரிய மனிதர்களின் நச்சு பொறுக்காமல் ஒரு வழியாக சம்மதித்தான் ஒச்சு. ஆனால் வெட்டி வைத்த ஆட்டுத்தலை மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வைத்து ஒரே பாவத்தில் இருந்தான். ஆத்தா கல்யாணமாகி போனதிலிருந்து பேயறந்தவனாய் பிரம்மை பிடித்தவனாய் போனான் மொக்கராசு. மனிதனுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது 2 பருவத்தில். ஒன்று வாழத் தெரியாத இளம்பெருவம், இன்னொன்று வாழ்ந்து முடித்த முதுபருவம். 2லும் தனிமைப்படுத்துவதுதான் வாழ்வின் சாபம். என்ன நினைத்ததோ ஏது நினைத்ததோ அந்த பிஞ்சு மனது. தன்னை விட்டு விட்டு தாய் ஏகியதில் தன்னிறக்கம் கொண்டானா,
தன் ஆத்தாளை இன்னொரு ஆடவன் சட்டப்படி தொடுவது கூட அவமானம் என்று அழுதானா? அப்பன் செத்தான், ஆத்தாள் போய்விட்டாள், கிழவனும் கிழவியும் மண்டையை போட்டுவிட்டால் தன் கதி என்ன என்ற கற்பனா சோகத்தில் கலங்கினானா? என்ன காரணமோ, இல்லை எல்லாம் காரணமோ. செல்லத்தாயி ஊர் விட்டு போன 9ஆம் நாள் நிலா கண்கசக்கிக் கொண்டிருந்த தேய்பிறை இரவு. கல்யாண பந்தல் பிரித்தாயிற்று. தெருவில் அடுக்கி வைத்திருந்த கிடுகுகளின் மேல் படுத்திருந்தான் மொக்கராசு. ஊர் சத்தமெல்லாம் ஒடுங்கி தேய்ந்து அடங்கிய பிறகு கிடுகில் இருந்து குதித்திறங்கி தூக்கத்தில் நடப்பவன் போல் நடக்க ஆரம்பித்தான். அந்த சுற்று வட்டாரத்தில் பெரியது கட்டையன் கண்மாய். ஐப்பசி கார்த்திகையில் அது நிறைய ஆரம்பித்தால் சித்திரை வைகாசி வரைக்கும் செழிம்பாக இருக்கும். கரையோர கருவேல மரங்கள் காவல் காக்க ஆழ்ந்த சயனத்தில் இருந்தது கட்டையன் கண்மாய். கருவேல மரத்து கொக்குகளும் கூட ரெக்கையெடுப்பதை நிறுத்தி நேரமாயிற்று. பூச்சிகளின் உயிங் சத்தமும் கரையோடு கள்ளக்காதல் நடத்தும் மெல்லிய அலைகளின் சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் தூக்கலாய் இல்லை. கண்மாயை மீனுக்கு குத்தகை எடுத்த பயல்களும் கூட அரிவாளில் தலை சாய்த்து தங்கள் வேட்டியை அவிழ்த்து அதன் அதன் நீல அகலத்துக்குள் தங்கள் உடல் திணித்து உறங்கிப் போனார்கள். எவ்வளவு நேரம் நடந்தான், எத்தனை தூரம் நடந்தான் என்பதை மொக்கராசு அறியான். அவன் நினைத்த கம்மாக்கரையை அடைந்து விட்டான். வானம் பார்த்தான். தன்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். இருட்டுக்குள் படுத்திருக்கும் கண்மாய் பார்த்தான். சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்க்கை வெறுத்து போன மனிதர்கள் கடைசியாய் தண்ணீர் குடிப்பது அந்த கண்மாயில்தான். வருஷத்தில் விதிமுடிந்த 5ஓ 6ஓ அந்த கம்மாய்க்கரையில் ஒதுங்கும். ஒருமுறை மீனுக்கு விரித்த வலையில் கொண்டம்மா கிழவியின் பிரேதம் கூடவே வந்ததை கூட்டத்தில் இருந்து மொக்கராசு வேடிக்கை பார்த்திருக்கிறான். அவனை மிரட்டிய அந்த ஊதிய வயிறும் உப்பிய உடலும் இன்னும் அப்பிக் கிடக்கின்றன அடிமனசில். பிடிவாதமான அந்த பிஞ்சு பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான். கையோடு ஒரு வாள்கயிறு கொண்டு வந்திருந்தான். கரையோடு கிடந்த உருட்டு கல்லொன்றில் அதை கட்டினான். மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டான். உருட்டுக்கல்லை பலம் கொண்ட மட்டும் அசைத்து தூக்கினான். தூக்கியே விட்டான். கரையோர சகதியில் வழுக்காமல் இறங்கி தண்ணீரில் முதல் எட்டு வைத்தான். சில்லென்று பாதம் நனைந்ததில் உயிர் உறைந்தது. கொஞ்சம் நடுங்கினான். சகதியில் கிடந்த முள்ளொன்று பாதம் தைத்து முறிந்து போய் வலித்ததில் யாத்தே என்று கால் உதறினான். தற்கொலையின் முன்னிமிஷம் வரைக்கும் கூட மனிதனுக்கு சுகம் வேண்டியிருக்கிறது. கணுக்கால், முழங்கால், இடுப்பு என்று படிப்படியாக இறங்கியவன் சுமந்த கல் தண்ணீருக்குள் மூழ்கியதும் எடை இழந்ததில் பாரம் குறைந்தான். இடுப்பு கடந்து தண்ணீர் மார்பு அடைந்த பொழுது தாங்கிய கல்லை விட்டுவிட்டான். இன்னும் சில அடி தூரமும் சில நிமிஷமும் தான் மரணம். கழுத்தை கடந்து தண்ணீர் வாய்க்கு வந்த பொழுது எதிர்பாராத ஒன்று நடந்து விட்டதை உணர்ந்தான் மொக்கராசு. கட்டிய கல் அவிழ்ந்து விட்டது. கயிறு மட்டும் மிதந்து வந்தது. நீச்சல் தெரியும் அவனுக்கு. மூழ்க முடியவில்லை. பாவம் சிறுவன். தற்கொலை செய்து கொள்ள தெரியாமல் தடுமாறினான். தம் பிடித்து உள்ளே போனான். மூச்சு அடக்க முடியாமல் மேலே வந்தான். தோற்றுப்போன கோபத்தில் தண்ணீரை அடித்தான். காலால் உதைத்தான். சத்தம் கேட்டு விழித்த கரையோர பறவை ஒன்று மற்றதுகளையும் எழுப்பிவிட்டது. யாராவன் தண்ணிக்குள்ள மீன் களவாணி? சத்தத்தில் விழித்தன சகல கரைகளும். ஆங்காங்கே டார்ச்சுகளும் விழித்து கொண்டன. சலம்பல் வந்த இடம் நோக்கி தண்ணீரில் குதித்தான் ஒரு காவல்காரன். நீந்தி நெருங்க நெருங்க தத்தளிப்பவன் பொடியன் என்று புரிந்தது. ஏலே, நீ யாரு பயடா? கால் தவறி விழுந்துட்டியா என்று வினா தொடுத்து கொண்டே விரைந்தவன் கிட்ட போய் சிறுவனின் தலைமுடி பிடித்து தூக்கினான். அவன் திமிரினான், போராடினான். தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் மூழ்கி கிடப்பவனின் முகத்தில் குத்த வேண்டும். முதலில் அவனை மூர்ச்சையுறச் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உயிர் காக்கும் பதற்றத்தில் காப்பாற்ற போனவனையும் சேர்த்து தண்ணீருக்குள் இழுத்து விடுவான் தத்தளிப்பவன். அதையே செய்தான் காவல்காரன். மொக்கைராசை மூக்கில் குத்தி மூர்ச்சையாக்கி தோளில் ஏற்றி கரை சேர்த்தான் காவல்காரன். முகத்தில் டார்ச் அடித்தான் ஒருவன். ஏய், நம்ம பேயத்தேவர் பேரன் மொக்கராசு. இப்பதானப்பா இவளுக்கு ஆத்தாளுக்கு கூட கல்யாணமாச்சு. இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை சாட்சி வைத்து அவன் தற்கொலைக்கு வந்தவன் என்பதை அனுமானித்து தலைகீழாய் கவிழ்த்து தண்ணீர் கக்க வைத்து பேயத்தேவர் வீட்டில் கொண்டு சேர்த்த பொழுது ஊரே கூடிவிட்டது. என் தலையில கல்லை தூக்கி போட தெரிஞ்சேடா பாவி என்று அழகம்மா பாட்டி அலற, சின்ன பய செய்கிற காரியமாடா என்று பேயத்தேவர் அவனை கட்டி கொண்டு கதற கள்ளிப்பட்டியின் அதிகாலை கருப்பாகிவிட்டது. கடைசியில் பேயத்தேவர் முடிந்த முடிவு எடுத்தவராய், உனக்கு உங்க ஆத்தா தானடா வேணும்? என் நிலத்தையே ஒச்சு காலுக்கு எழுதி கொடுத்தாச்சு. உன்னை உங்க ஆத்தா கிட்ட விட்டுட்டு வார வாடா. ஆவேசமானார் பேயத்தேவர்.
நீர் வடித்த உடம்பும் கண்ணீர் வடித்த கண்களுமாய் மொக்கராசு தாத்தாவின் கைகளை பிடித்து குலுக்கிச் சொன்னான். என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே என் ஆத்தா செத்து போயிட்டா. இனிமே எனக்கு ஆத்தா வேணாம், தாத்தா தான் வேணும். சட்டையில்லாத மார்போடு அவனை சேர்த்து கட்டிய பேயத்தேவர் சத்தம் போட்டு அழுதார். ஆடு மாடுகளும் கோழிகளும் குஞ்சுகளும் வேப்பமர கிளையில் கண் விழித்த காகங்களும் ஆச்சரியமாய் பார்த்தன. பேயத்தேவருக்கு அழத் தெரியுமா? அத்தியாயம் 6. 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள். இந்த 6 ஆண்டு காலத்தில் அவள் பட்ட பாடும் பேயத்தேவரை படுத்திய பாடும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏலா மூலி, எங்களா அவங்க அப்பா போடுறேன்னு சொன்ன 10 பவுனு? போலா போய் வாங்கியாளா? காமாக்காப்பட்டியில் அவன் சாட்டை கம்பில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள், அழுவாள். பேயத்தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்பொழுதும் 1 வாரம் வீட்டில் வைத்து அழுகை அமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயிரோ காணப்பயிரோ மூட்டை கட்டி காணவிளக்கில் கார் ஏற்றி விடுவார். 50ஓ 100ஓ அப்பப்ப கொடுத்து அனுப்புவார். அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள். எங்க அப்பன் காசுல பொழைக்க நினைக்கிறியா? எங்க அப்பனுக்கா பிறந்த என்று கூட கேட்டுவிட்டாள். மாட்டுக்கு தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாளியை தவிட்டோடு அவளை நோக்கி வீசி அடித்ததில் புருவத்தில் ரத்தம் ஒழுக பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம். ஒத்து வாழவும் முடியல. 2ஆம் பொழப்பும் இப்படி ஆச்சேன்னு ஊரு வையுமே, அதனால அத்து வாழவும் முடியல. வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டேன், வாயில பூட்டு போட்டுக்கிட்டேன். ஈசுவரை விட்ட வழின்னு எப்படியோ கிடக்கேன். இதுதான் அவள் தாம்பத்தியத்தில் சில வருடங்களாய் வார்த்தை மாறாத வாக்குமூலம். எப்படி இருந்தவள் செல்லத்தாயி! சும்மா ஜாதி குதிரை மாதிரி. இன்றைக்கு அவளுக்கு வயிறு இருக்கிறதே தவிர மேனி இல்லையே. வாயும் வயிறுமாய் உள்ளவளுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் பண்ணி போட வேண்டியதுதான். முருகாயி, அந்த வெடக்கோழியை பிடிச்சி வை. நான் ஒரு 8 ஆண்டிப்பட்டிக்கு போய் அரசலவு ஜாமான் வாங்கிட்டு விசுக்குன்னு வந்துடுறேன். எல மொக்க, நீ ஏற ஓட்டிக்கிட்டு போய் அந்த குறை உழவை உழுது முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றா. மேல் சட்டை தேடினார் பேயத்தேவர். போர் வீரன் போருக்கு போகும் கவசம் அணிவது மாதிரி விசேஷம் என்றால் மட்டுமே சட்டை அணிவது பேயத்தேவர் வழக்கம். கோழிச்சாறு என்ற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பரபரவென்று பரவ ஆரம்பித்தது. நெல்லுச்சோறும் கோழிச்சோறும் தான் கள்ளிக்காட்டில் உயர்ந்தபட்ச உபச்சாரம். ஒரு வீட்டில் கோழிச்சாறு கொதிப்பதே ஒரு கௌரவம்தான். கோழி குழம்பு என்பது அன்றாடம் இல்லை, அபூர்வம். ஒரு வீட்டில் நல்ல சோறு என்பது தைப்பொங்கலுக்கோ ஆடிக்கோ தீபாவளிக்கோ தான். அல்லது ஆள் சீக்காய் கிடந்தாலும் அந்த மரியாதை கிடைக்கும். பிள்ளைத்தாய்ச்சிக்கு கோழிச்சாறு என்பது உணவு மட்டும் அல்ல, மருந்தும் கூட. பேயத்தேவர் சந்தைக்கு போய் திரும்பும் திருக்கோலம் காண கண்ணிரண்டு போதாது. அரிசி, உப்பு, புளி, மிளகு, மிளகா, சீரகம், கடுகுளுந்தம்பருப்பு, கசகசா, சீனி, கருப்பட்டி, டீத்தூள் எல்லாம் அடக்கி ஒரு மஞ்சள் பையில். அது வலக்கையில். இடக்கையில் 5 விரல் இடுக்கில் 4 சீசா. நல்லெண்ணெய், சீமந்தண்ணி, கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். புளி மூடியிட்ட சீசாக்களின் கழுத்தில் சணல் கயிறு கட்டி சௌகரியம் செய்திருப்பார் விரலில் மாட்ட ஏதுவாய். வெவ்வேறு சைசுகளில் சீசாக்கள் இருப்பது மாதிரியே சீசாவின் எண்ணெய்களும் இருக்கும் வெவ்வேறு மட்டத்தில். சீமத்தண்ணியை தவிர எல்லா எண்ணெய்களும் சீசாக்களின் அடிவாரங்களில் கிடக்கும். கட்டை செருப்பின் ஓசையும் சீசாக்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி முழங்கும் சத்தமும் பேயத்தேவர் வாரேன், பேயத்தேவர் வாரேன் என்று காணவிளக்கில் இருந்து கள்ளிப்பட்டிக்கு அறிவிக்கும். அழகம்மா மாதிரி கோழிக்குழம்பு வைக்க 5 சில்லாவிலும் ஆள் இல்லை என்பது அவர் நம்பிக்கை. அழகம்மாள் என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழிக்குழம்பு வைப்பது பேயத்தேவர்தான். வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு. அழகம்மா கைப்பதம் அவருக்கு வரும். முருகாயி கவுத்து வைத்திருந்த வெடக்கோழியை அறுத்து இரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார். உசுர் அடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார். ரெக்கை முடி கெட்டியாய் இருந்தது. செத்த பிறகும் எதற்கு இத்தனை புடிசாதகம் என்று கோழியை திட்டினார். உள் இறக்கை குறுமுடி ஒவ்வொன்றாய் நீக்கினார். செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள். அது ஒரு சுகம். சோளத்தட்டையில் வைக்கோல் பரப்பி தீ மூட்டினார். வலக்கையால் கோழி கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார். கோழியின் சர்வ சருமங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார். விரலுக்கு சிக்காத குறுமுடிகள் கருகத் தொடங்கின. அந்த கருகல் வாசனையும் நாசிக்கு ருசிதான். அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருகத் தொடங்கியது. வாட்டிய பதம் போதும் என்று சுய திருப்தி வந்த பிறகு குத்த வைத்திருந்த பேயத்தேவர் குதித்து இழந்தார். முருகாயி, அந்த மஞ்சளை கொண்டா என்றார். கோழியின் கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பித் தடவினார்.
கொஞ்ச நேரம் காயவிட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார். ஒரு கைப்பிடி மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கசகசா, கொத்தமல்லி, பட்டை மிளகா எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வறுத்தார். அந்த காரமும் நெடியும் முணுமுணுவென்று மூக்கில் ஏறினாலும் அந்த கலப்பு மனம் ஒரு அலாதியான சுகம்தான். வறுபட்ட மிளகு வெடிக்கிற பதம் வந்த பொழுது வறுப்பதை நிறுத்தினார். ஒரு மிளகை எடுத்து பல்லிடுக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார். எண்ணி 20 வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்து கொண்டார். தயார் செய்த நிலையில் சரக்குகளை உசார்படுத்திவிட்டு கோழியை தூக்கி பீக்கத் தொடங்கினார். சொன்னபடி கேட்டது சுட்ட கோழி. அக்கக்காக கலன்று வந்தது. மொத்தம் சுத்தம் செய்து களிப்பை கழித்த பிறகு எலும்பு, கறி, ஈரல் அனைத்தையும் அரைத்த சாமான்களோடு கலக்கினார். நல்லெண்ணெய் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார். வேணும் என்கிற அளவு தண்ணீர் சேர்த்தார். பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைத்தார். அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை. கொதிக்கிற குழம்பு பேயத்தேவரை கூப்பிட்டு பேசியது. நாங்களும் தான் குழம்ப குட்டி வைக்கிறோம், வரலையே இந்த பதம். சலித்து கொண்டாள் முருகாயி. மூக்கில் ஏறி முரண்டு பிடிக்கும் அந்த வாசனையில் எச்சில் ஊறியது புள்ளத்தாச்சிக்கு. கொதிக்கிற குழம்பை இறக்கி அகப்பை செலுத்தி ஆழத்தில் துளாவி அள்ளி ஈரலும் கறியும் கோழியும் வயிற்றில் இருந்த குறி முட்டையும் ஆசையாய் அள்ளி போட்டு சீசாவில் இருந்த நல்லெண்ணெயை குழம்பில் பரவலாய் அளாவி சுடுகிற கும்பாவை எடுத்தோடி வந்து இந்தா தாயி என்று நீட்டினார் செல்லத்தாயிடம். சீக்குக்கார பொண்டாட்டிக்கு அலுமினிய தட்டில் குழம்பு ஊற்றி அவளை தூக்கி உட்கார வைத்து தின்னாத்தா தின்னு என்றார் பேயத்தேவர். அந்த தூக்குச்சட்டியில மொக்கராசுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு முருகாயி நீ ஊத்திக்க என்று குரல் கொடுத்தார். நான் என்ன பொடுசா புள்ளத்தாச்சியா, எனக்கு எதுக்கு கறியஞ்சோறும்? முருகாயி முனக்கி கொண்டாள். அழகம்மா கிழவிக்கு வெந்த கறி ஊட்டிவிட்டு சங்கில் புகட்டுவது மாதிரி கொஞ்சம் சாறு புகட்டி வாய் துடைத்து படுக்க வைத்து தாழ்வாரத்தில் வந்து பார்த்த பொழுது வைத்தது வைத்தபடியே இருந்தது செல்லத்தாயி கும்பா. கோழிச்சாறு அவளை வா வா என்று அழைத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு மூஞ்சியை தூக்கி வைத்து இறுக்கமாக இருந்தாள் அவள். அவளுக்கு தெரியும் கோழி நேரமும் கோரிக்கை நேரமும் ஒன்றுதான் என்று. என்னம்மா அப்படியே வச்சிருக்க? இந்த கோழிச்சாறு எங்க ஊர்ல இல்லையா, இதுக்குத்தான் லொங்கு லொங்குன்னு வந்தனாக்கும். பேயத்தேவர் புரிந்து கொண்டார் ஒரு சூறாவளி காற்று சுற்றி அடிக்கப் போகிறது என்பதை. ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல கோழிச்சாரை தூக்கி குடிமகள. அவள் இடக்கையில் கும்பாவை எட்டித்தள்ள அது டங்கென்று சுவர் மோதி சாறு சிந்தி நின்றது. நான் குத்த வச்சு சோறு குடிக்கவோ பிறந்த வீட்டில் புள்ள போறவோ வரல. 10 பவுன் வாங்காம பெத்த பிள்ளையோடு வந்தேன்னா காமக்கப்பட்டி எல்லையிலேயே காலை வெட்டுவேங்கிறான் உன் மருமகன். நீ என்னடானா நெஞ்சொடிஞ்சு வந்தா நெல்லுச்சோறு போடுறேன், குத்துப்பட்டு வந்தா கோழிச்சேறு ஊத்துறேங்கிற. பேயத்தேவர் அவள் பக்கம் குனிந்து ஒரு கை தரை ஊன்றி உட்கார்ந்தார். தட்டிவிட்ட கும்பாவை அவள் வலக்கைக்கு வசதியாக பக்கத்தில் சேர்த்தார். தாயி, ஆத்தா சீக்கில் கிடக்கா, அப்பே மண்ணோட மல்லி கிட்டுக்கிட்டு கிடக்கேன். இந்த 5-6 வருஷமா பொழப்பாவா இருக்கு. சோளை விதைச்சேன், பொக்கா போச்சு. நிலக்கடலை போட்டேன், விதைக்கடலைக்கே வரல. கம்பு விதைச்சேன், மாட்டுக்கு தட்டை தான் மிச்சம். கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிச்சே, அந்த காசு எங்கே போச்சு? இல்லைங்கல, விளைஞ்சிச்சு. விலை இருந்துச்சா? விளைஞ்சா விலை இல்லை, விலை இருந்தா விளையலை. இதானம்மா மண்ணக்கின்றவன் தலையெழுத்து. பேயத்தவன் பெரியாம்பளுக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? நல்லாத்தான் பேசுவீங்க. நான் பிள்ளைய பெற்றுக்கிட்டு இங்கேயே சாகிறதா அங்கே போய் சாகிறதா, அதை சொல்லுங்க முதல்ல. பிள்ளைத்தாச்சு வாயில் நல்ல சொல்லு வரணுமம்மா. போட்ட 5 பவனையும் விற்று தின்னுபுட்டான் வெறும்பைய. நீ பச்சை உடம்பும் பச்சை பிள்ளையுமா போகிற போது உன்னை வெறுங்கொழுத்தோடையா விட்டுருவேன்? 5-2 பழுதில்லைன்னு செய்வல்ல அப்பன். ஆறி போச்சாத்தா, சாத்தை குடிச்சிட்டு அடிக்கறியை அரிச்சு தின்னு. அப்பன் வச்ச குழம்பு. கோரிக்கை கிடைத்த உத்திரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து கோழிச்சாற்றுக்குள் தலை காட்டும் கரியில் ஈரலா தொடைக்கரியா, எதை முதலில் ருசிப்பது என்று செல்லத்தாயி முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடி மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடுங்கியது ஒரு வீச்செருவாள். தெருவெல்லாம் அதிரும்படி அடித்தொண்டையில் கத்தியது ஒரு குரல். ஏய் விடுங்கப்பா, இன்னைக்கு 2ல் 1 பார்த்தாகணும். நான் பேயத்தேவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேட்கணும். செயலுக்கு போயிட்டு வந்தா மகன் செத்தானா பொழைச்சான்னு கேட்டானா அந்த ஆளு? கோழிக்கறியை ஆக்கி போடுறிய மகளுக்கு குருத்தெலும்பாச்சும் கொடுத்தியா மகனுக்கு? அந்த கோழி செல்லத்தாயி பேரை சொன்னாத்தான் வேகுமா? சின்ன பேரை சொன்னா வேகாதா? விடுங்கடா ஏலே, அந்த ஆளை வெட்டாம விடமாட்டேன். தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர் கூட்டினான் பேயத்தேவரின் மகன். செல்லத்தாய்க்கு இளையவன் சின்னாத்தேவன் என்ற சின்னு.
காக்காய் கத்தினாலே ஊர் கூடும் கள்ளிப்பட்டி, ஊர் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும்? வேலைக்கு போகாத கிழடு கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் குப்பென்று கூடினார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பொழுதுபோக்கும் சம்பவங்களும் அற்ற ஒரு வறண்ட வாழ்வில் இது போன்ற உயிர் துடிப்புள்ள சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன. நேரடியாய் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அவர்களின் கலை தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன. அதனால் வீடுகளில் சிதறிக் கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே குழுமினார்கள். வீச்சறிவால் வீச்சு, வீடதிரும் பேச்சு, இதற்கெல்லாம் பதற்றப்படையவில்லை பேயத்தேவர். நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு, எலும்பு வேணும்னு நாய் கொலைக்குது, நீ தின்னுதாயி. உண்ணாமல் மருகி நின்ற மகளை தேற்றினார். வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது. எனக்கு கோழிக்கறியும் வேணாம், குறும்பாட்டு கறியும் வேணாம். பேயத்தேவன் ஈரக்கொலையை சுட்டு திங்காம என் ஆத்திரம் அடங்காது, விடுங்கடா. சின்னு முறுக்கி கொண்டு நின்றான். ஏல சின்னு, ஒவ்வாம பேசாதடா. உபயங்கிட்டவனை பெத்த தகப்பேன்னு பார்த்து பேசு. அவனை இழுத்து நிறுத்தியது வயசானது. இதைத்தானேயா சொல்லுறேன் 10 வருஷமா. பெத்த தகப்பந்தானே, பிறந்த மகன் நான் தானே. அப்போ பிரித்து விடு பாகத்தை. வீட்டில் பாதியாக பிரி, நிலத்தில் பாதியை பிரி, பண்ட பாத்திரத்துலையும் பாதியை பிரி. நீ என்னைக்கு சாகிறது, நான் என்னைக்கு பொழைக்கிறது? நீ சாகிறதுக்குள்ளே விதி வந்து நான் செத்து போயிட்டா கோழி சாத்தில் பங்கு தராதவன் கூரையிலா பங்கு தர போகிற? பெருச மனுஷங்களா, இன்னைக்கே சரி பாகம் பிரிக்கணும், இல்லை சந்தி சிரிச்சிரும். பேயத்தேவர் தாழ்வாரத்தில் இருந்து குதித்து அவன் வீசியெறிந்த அரிவாளை எடுத்து விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தை கையமர்த்தி சின்னு காலடியில் அரிவாளை போட்டார். எல்லா சொத்துலையும் சரி பாகம் தானடா வேணும், உங்க அப்பனையும் சரி பாகமாக எடுத்துக்கடா, வெற்றா. சப்த நாடியும் அடங்கியது கூட்டம். சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்னு. ஆவி பறக்க இறக்கி வைத்த கோழிச்சாறு ஆறிப்போனது. அத்தியாயம் 7. சில பேர்தான் பிள்ளைகளை பெறுகிறார்கள், பல பேர் 10 மாதம் சுமந்து பிரச்சனைகளை பெறுகிறார்கள். சின்னு பிறந்தது முதலே பிரச்சனைதான் பேயத்தேவருக்கு. கையில் காசில்லாத ஒரு பஞ்சத்திலும் அழகம்மாளுக்கு தாய்ப்பால் சுரக்காத ஒரு சிரமத்திலும் அவன் பிறந்தான். குழந்தையில் இருந்தே அவன் ஒரு மாதிரி. யார் தூக்கினாலும் அழுவான். அடைமலை மாதிரி அடம்பிடிப்பான். விடிந்து எந்நேரம் எழுந்தாலும் தேனீச்சந்தை சீனிச்சேவு வேண்டும் அவனுக்கு. அதை பாயிலேயே தின்றுவிட்டு மீண்டும் படுத்துக்கொள்வான். அவனுக்கு 5 வயதாகையில் குச்சனூர் குலதெய்வத்தின் கோயிலில் முடியிறக்கி காது குத்துவதாய் வேண்டுதல். சுற்றம் சூழ வந்திருந்து என்ற பத்திரிகை வாசகத்துக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருந்தது. அரிசி, உப்பு, புளி, மிளகாய், அண்டா சகிதமாய் முறுக்கு கொம்பு கிடாயும் பிடித்து வண்டி கட்டி புறப்பட்டதொரு பெரும் கூட்டம். சின்ன பயலுக்கு மொட்டையடிப்பது அல்ல, ஆட்டுக்கு தோல் உரிப்பதே அவர்களுக்கு முகூர்த்தம். குலதெய்வ கோயில் அடைந்து சூடம் சாம்பிராணி ஊதுபத்தியோடு வாழைப்பழம் கண் திறந்து உள்ளூர் சந்தனம் என்று சொல்லப்பட்ட மஞ்சள் கட்டியை கும்பாவில் கரைத்து பண்டுதனை கூப்பிடப்பா என்று திரும்பி பார்த்த பொழுது பயலை காணோம். ஆளுக்கு ஒரு பக்கமாய் அங்கும் இங்கும் தேடி அலைய, யாத்தே என் பிள்ளை என்று அழகம்மா அலற, இவ ஒருத்தி சீமையில் இல்லாத பிள்ளைய பெத்தவ, எங்க போயிரும் களவாணி நாயி என்று பேயத்தேவரும் தேடத் தொடங்க, குளத்தங்கரை பூவரச மரத்தின் ஒரு கிளையில் இருந்து, நான் குளத்தில் விழுந்து செத்து போக போறேன் என்று ஒரு குரல் கேட்டது. மரத்து வௌவால் மாதிரி கிளையை கட்டி கொண்டு, மொட்டை எடுத்தா செத்து போவேன் என்று பயமுறுத்தினான் சின்னு. பயத்தோடு அவன் மரத்தை கட்டிப்பிடித்திருந்த தினுசை பார்த்தால் அவன் குதிப்பவனாய் தெரியவில்லை. குதித்தாலும் குளத்தில் சாவதற்கு வசதியான தண்ணீர் இல்லை. குளத்தில் ஒருவன் கீழே நிற்க, மரத்தில் ஒருவன் மேலே ஏற அவனை சர்வாங்க ஜாக்கிரதையோடு மரம் இறக்கினார்கள். சாமி சக்தியுள்ள சாமியா இருக்க போய் பயத்தவ பயம் பொழைச்சான் என்று கரிசனம் பேசினார்கள் கறி தின்ன வந்தவர்கள். அவன் வளர வளர பிரச்சனையும் வளர்ந்தது. 10ஓ 11ஓ வயதிருக்கும் அவனுக்கு. அவன் சோட்டு பயல்களோடு நிலா காலத்தில் காக்கா குஞ்சு விளையாடிய காலம். விளையாடும் பையன்கள் அவனவன் வீட்டில் இருந்து தின்பண்டம் கொண்டு வந்து பொதுவில் வைத்து பங்கிட்டு தின்னுவது வழக்கம். ஒருவன் தேங்காய், ஒருவன் கருப்பட்டி, ஒருவன் எள்ளு, ஒருவன் பச்சரிசி, ஒருவன் சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று அவனவன் சக்திக்கு ஏற்ப கொண்டு வருவது பழக்கம். ஒரு ராத்திரி கிராமத்தை நீராட்டி கொண்டிருந்தது நிலாப்பால். வேப்பமரத்து இலைகளில் இருந்தும் தகதகவென்று தங்கம் வழிந்தது. காக்கா குஞ்சு வீரர்கள் கூடினார்கள். அவனவன் பொட்டலம் அவிழ்க்க சின்னு மட்டும் மூட்டையவிழ்த்தான். பார்த்தால் பச்சை வேர்க்கடலை பருப்பு அரை சாக்கு. கல் கூட்டி அடுப்பு வைத்து மண் சட்டியில் மணல் போட்டு மணலை சூடாக்கி அதன் மேல் பச்சை வேர்க்கடலையை வறுத்து வறுத்து தின்றார்கள் விடிய விடிய. அதிகாலை பேயத்தேவர் வீடு அல்லோல கல்லோலப்பட்டது.
ஒரு வாரமாய் உடைத்து விதைக்கு வைத்திருந்த விதைப்பருப்பை காணோம். என் வீட்டில் எவன்டா களவாணி என்று பேயத்தேவர் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி உறக்க கத்திய பொழுது தின்ற பருப்பை செரிக்க முடியாமல் ஓடைக்குள் பேதி போய்க் கொண்டிருந்தார்கள் சின்னுவும் காக்கா குஞ்சுக்காரர்களும். கிணற்றுக்குள் காசு எறிந்து முங்கி எடுக்கிற விளையாட்டில் மூச்சு முட்டை ஈடுபட்டு கடும் காய்ச்சல் கண்டு 10 நாள் படுக்கையில் கிடந்தான் சின்னு. காய்ச்சல் நின்ற இடத்தில் இருமல் தன் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்திருந்தது. இருமினான் இருமினான் இடைவிடாமல் இருமினான். தொண்டை கிளிய இருமினான். தூங்காமல் தூங்க விடாமல் இருமினான். சுக்கு, மிளகு, திப்பிலி, தூதுவளை கசாயம், மிளகாய், வெல்லம், லேகியம், நாட்டுக்கோழி, நண்டுச்சாறு, எதற்கும் கட்டுப்படவில்லை இருமல். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து விடுவதால் உரல் போல் இருந்த பயல் உலக்கையாய் இழைத்து விட்டான். கள்ளிப்பட்டிக்கு பருத்தி வாங்க வந்த நாடார் ஒரு நல்ல மருந்து சொன்னார். நரித்தோலை சுட்டு தேனில் குழச்சி கொடு அண்ணாச்சி, ஆயுசுக்கும் இருமல் அத்து போகும்ல. அன்றைக்கு நரித்தோல் தேட ஆரம்பித்தவர்தான். சுற்று வட்டாரம் எல்லாம் தெரிந்து நரித்தோல் கிடைக்குமா நரித்தோல் கிடைக்குமா என்று அலைந்து நரித்தோல் என்று வாங்கியது நாய்த்தோல் என்று கண்டு ஏமாற்றியவனை சந்தையில் ஓடவிட்டு அடித்து நரிக்குறவர் கூட்டம் தேடி சரியான நரித்தோல் வாங்கி வந்து கருகியும் கருகாமலும் சுட்டு நரித்தோல் தூளை வெற்றிலையில் வைத்து தேனை ஊற்றி குழைத்து கொடுக்க போறேன் போறேன் என்று போய்விட்டது இருமல். பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை. சோட்டாளிகள் சரியில்லை. சுரைக்காய் பீடியிலிருந்து அவன் சொக்கலால் பீடிக்கு தாவி விட்டதாக வேறு தகவல். இப்படியே விட்டால் இவன் ஊர் மாடு மேய்க்கவும் ஒத்துவரமாட்டான். பெத்தது பிள்ளையா பிள்ளைப்பூச்சியா என்று பேதலித்த பேயத்தேவர் அவனை காடு கரைகளுக்கு தன்னோடு அழைத்து போக ஆயத்தமானார். புஞ்சைக்காடு தவிர பேயத்தேவருக்கு ஊரடி தோட்டம் ஒன்றும் உண்டு. 2 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி. ஒரு கிணறு. பேயத்தேவர் பரம்பரைக்கே அட்சய பாத்திரம் அதுதான். தக்காளி, கத்தரி, மிளகாய், சர்க்கரை வள்ளி கிழங்கு, இந்த 4ம் தான் ஊரடி தோட்டத்திற்கு ஒத்து வரும் விவசாயம். சின்னுவை அங்குதான் விவசாயத்திற்கு பழக்கினார். சாமி கும்பிட்டு சகுனம் பார்த்து அவன் கையில் மண்வெட்டி கொடுத்தார். 4 மம்பட்டிக்காரர்களோடு அவனையும் உழுத புழுதியில் கரை கட்ட சொன்னார். மண்ணும் மம்பட்டியும் மல்லு கட்ட சின்னு பின்வாங்கிக் கொண்டே வந்தான். கிணற்று ஓரமாய் 2 தென்னங்கன்று நட்டிருந்தார் பேயத்தேவர். உழவு கட்டிகளை மண்வெட்டியில் உடைத்து இழுத்து கொண்டே ஒருவன் கேட்டான், தென்னங்கண்ட கள்ளிப்பட்டிக்கு ஒன்று காமாப்பட்டிக்கு ஒன்றுன்னு தள்ளி தள்ளி நட்டிருக்கீங்களே. பேயத்தேவர் மண்ணிழுத்து கொண்டே மண்வெட்டியின் தாளகதியில் பேசினார். ஏலே, நான் என்ன கோட்டி பயலா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விவரம் இருக்கப்பா. நெல்லு நட்டா 2 நாத்துக்கு மத்தியில் நண்டு ஓடணும். கரும்பு நட்டா 2 கரும்புக்கு மத்தியில் நரி ஓடணும். வாழை நட்டா 2 வாழைக்கு மத்தியில் வண்டி ஓடணும். தென்னை நட்டா 2 தென்னைக்கு மத்தியில் தேர் ஓடணும். நண்டூர நெல்லு, நரியோட கரும்பு, வண்டியோட வாழை, தேரோட தென்னை. சும்மாவா சொன்ன சொலவட என்றவர் நிமிராமலும் சின்னுவின் பக்கம் திரும்பாமலும், எங்க திரும்பி சொல்றா சின்னு? நண்டூர நெல்லு, நரியோட கரும்பு, இதுதாண்டா சாக்கு என்று சின்னு மண்வெட்டியை வீசி எறிந்தான். இந்த தும்ப பொறுக்காமத்தான உப்பாரப்பட்டி வாத்தியாரை விட்டு ஓடியாந்த, இங்கேயுமா என்றவன் உழவுக்காட்டு புழுதி பறக்க ஓடியே போனான். உள் கால் சட்டை பட்டை தெரிய 8 முழ வேட்டி கட்டும் பருவம் வந்த பொழுது அவன் போக்கு இன்னும் அந்நியாயமாயிற்று. பருத்தி விற்று பவுடர் வாங்கினான். வீட்டுக்கு பூட்டு போட்டு விட்டு வந்தாலும் கதவை ஒரு எம்பி எம்பி பூட்டை திறக்காமல் கதவை திறந்து எள்ளோ சாமையோ கல்லுப்பயிரோ எதுவாயிருந்தாலும் எடுத்து போய் அவசர விலைக்கு விட்டு செலவழிக்க ஆரம்பித்தான். கிளப்பு கடையில் சாப்பிடுவான். ஊதாரித்தனமெல்லாம் வந்துவிட்டது அவனுக்கு. ஒரு நாள் பேயத்தேவர் கமலை இறைத்து கொண்டிருந்தார். ஒற்றை ஆளாய் தண்ணீர் கட்ட ஆளில்லை. வழக்கமாய் தண்ணீர் கட்டும் அழகம்மாளுக்கு அன்று மேல்கால் வலி. கத்தரி பாத்திகளை குண்டு குண்டாய் தடுத்து ஏற்கனவே வாமடை விலக்கிவிட்டு வந்து கமலை பூட்டியதில் தந்தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. கமலை மேட்டில் வந்து கவலையாய் உட்கார்ந்தான் சின்னு. வராதவன் வந்திருக்கிறானே, புத்தி கித்தி வந்திருத்தோ என்று சந்தேகப்பட்டு இருக்காது என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, என்னடா குக்கு நோவு வந்த கோழி மாதிரி தலையை தொங்க விட்டு போட்டு உட்கார்ந்திருக்க என்ன என்று ஆரம்பித்தார். அவன் சுற்றி வளைக்கவில்லை, வெட்கப்படவும் இல்லை, வார்த்தை தேய்க்கவில்லை. முகத்தை இறுக்கமாய் வைத்துக்கொண்டு கிணற்றடியின் அருகம்புல்லை ஒடித்து பல்குத்தி கொண்டே சொன்னான், எனக்கு கல்யாணம் பண்ணிவை. செல்லத்தாயி விதவையான அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளாத காலம். இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, எங்க ருசி கண்டானோ. பேயறந்த ஆளாய் போனார் பேயத்தேவர். பெண் பார்க்க போனார்கள்.
கடமலை குண்டில் இறங்கி உள்காட்டு ஒத்தையடி பாதையில் 3 மைல் நடந்தால் கருவேலம் காட்டுக்கு பின்னால் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லும் காக்கிவாடம் பட்டி. கதவுள்ள வீடுகளையும் கதவுக்கு வசதியில்லாத, கதவு தேவைப்படாத குடிசைகளையும் சேர்த்தால் 50க்குள் வீடுகள் தேரும் அந்த ஊரில். பேயத்தேவர் கோஷ்டி காக்கிவாடம்பட்டி எல்லையை அடைந்து கழுவத்தேவர் வீடு எது என்று விசாரித்த பொழுது புதரோரம் காலை கடன் கழித்து கொண்டிருந்த கிழவன் நான் காட்டுறேன் என்று கூடவே வந்துவிட்டான். தெரு சகதி கடந்து வாசலில் கட்டிக்கிடந்த ஆடு மாடுகளை விரோதித்துக் கொள்ளாமல் வாசல் கடந்து நடைபாதை சாணியில் வழுக்காமல் முன்னேறிய பொழுது வாங்கய்யா வாங்க, எல்லோரும் வாங்க என்று வரவேற்ற கழுவத்தேவர் நிலைப்படியில் தலை இடித்து கொண்டு அவசரமாய் உள்ளோடி மேல் சட்டையை தலைவலியே போட்டபடி திரும்பி வந்தார். ஊரில் மழை தண்ணி பேசி, விவசாயம் பேசி, விலைவாசி பேசி, பெண் பார்க்கும் விஷயத்தை மெல்ல ஆரம்பித்த பொழுது சொம்பில் இருந்த காப்பி தண்ணியை இருந்த 2 டம்ளரை மாற்றி மாற்றி கழுவி ஒவ்வொருவருக்காய் ஊற்றி கொடுத்து கொண்டே வந்தாள் அவள். பாதி கண்களால் அவளை முழு பார்வை பார்த்த சின்னு பக்கத்தில் இருந்த உள்ளூர் பெருசின் தொடைக்கிள்ளி சொன்னான், பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. எலை விவரம் கெட்டவனே, அது கழுவத்தேவர் 2வது சம்சாரம்டா. பொண்ணுக்கு சின்னாத்தா, பொறுமையா இரு, பொண்ணு வருவா. பெருசு அவனை ரகசியமாய் காது கடித்து மானம் காத்தார். பொண்ணு முகம் லட்சணம், ஆனால் முற்றாத தேகம், வளராத வாழை குருத்து மாதிரி. 1000 பொய்களுக்கு 1-2 குறையச் சொல்லி கல்யாணத்தை முடித்து விட்டார் கழுவத்தேவர். சின்னுவின் இல்லறம் நல்லறமாய் இல்லை. ராத்திரி தாம்பத்தியம் என்ற ஒன்றைத் தவிர குடித்தனத்தின் மற்ற அம்சங்களில் அவனுக்கு பொறுமையில்லை. கல்யாணம் என்பது இன்னொரு உயிரின் மனசு, உடம்பு, வயிறு 3ஐயும் திருப்தி செய்வது என்ற உண்மைகளோடு அவனால் ஒத்துப்போக முடியவில்லை. குருத்தெலும்பு முற்றாத ஒரு பொண்ணை கட்டி கொண்டு வந்து அவளை எப்படி பாவிக்க வேண்டும் என்ற மெல்லிய அணுகுமுறை தெரியாத பேய்ப்பயல் அவன். மல்லிகை பூப்பந்தை சாணி கூடை போட்டு மூடி வைத்த மாதிரி மூச்சு திணறிப்போனால் சின்னு பொண்டாட்டி, சிறுமி கழுவாயி. 5ஆம் நாளே அவன் அடி தாங்காமல் காக்கிவாடன் பட்டிக்கு ஓடிப்போனாள். பெருசுகள் எல்லாம் கூடி அடிக்கடி அவர்களை ஒட்ட வைத்தார்கள். கருவேல மரத்து கோந்து போட்டாலும் உடைந்த மண்சட்டி ஒட்டுமா? ஊதாரியானான். ஊரோடு ஒட்ட மறுத்தான். தன் போக்கில் வாழ தலைப்பட்டான். சட்டை கசங்காமல் சம்பாதிக்க ஆசைப்பட்டான். கடைசியில் கஞ்சா விற்க ஆரம்பித்தான். அப்போதுதான் பேயத்தேவர் உடைந்து போனார். உழைச்சாத்தானப்பா உழக்கு நிறையும் என்றார் அவர். கழுத பெஞ்சா கம்மா நிறைய போகுது என்றான் அவன். 5-6 சல்லி பயல்களை கூட்டு சேர்த்து கொண்டு அடிக்கடி சொத்தை பிரிச்சு கொடு, சொத்தை பிரிச்சு கொடு என்று சலம்பல் பண்ண ஆரம்பித்தான். அவன் எல்லா அலிம்புகளையும் பொறுத்து கொண்டும், சில நேரம் தண்டித்து கொண்டும், சில நேரம் மன்னித்து கொண்டும் பொறுமை எழுதிய விதிவழியே போய்கொண்டிருந்த பேயத்தேவர் அவன் கள்ள சாராயமும் காய்ச்சுகிறான் என்று தெரிந்த பொழுது போச்சே, என் வம்சம் போச்சே என்று இடிவிழுந்த பனைமரமாய் கருகிப்போனார். அத்தியாயம் 8. மண்ணும் தண்ணியும் தாண்டா குடியானவ கும்புற சாமி. இது பேயத்தேவரின் கடவுட்கொள்கை. அன்று ஊரடி தோட்டத்தில் மிளகாய் நடவு. மொக்கராசு தண்ணி விலக 3 பொம்பளையாள்கள் நாத்து நடவுக்கு கோளாறு சொல்லிக் கொண்டிருந்த பேயத்தேவர் வாய்க்காலில் நீர்வரத்து கம்மியாகி கொண்டே வருவது கண்டு கமலை இறத்தி கொண்டிருந்த கொரண்டியை பார்த்து கத்தினார். ஏலே குறுக்கு செத்தவனே, காலமாடு மூத்திரம் பெயர மாதிரி தண்ணி இறைக்கிறவன், வெரசா எரடா வெங்கம்பயல. அவர் கத்தியது 1 மைல் சுற்றளவுக்கு கேட்டது. கொரண்டி மீது குற்றமில்லை. ஒத்தை கமலை, தொத்த மாடு, ஓட்டைச்சாலு, கிழிஞ்ச தோளு, இந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு அவன் ஆகாய கங்கையா அள்ளி ஊற்றிவிட முடியும்? சாலில் முகர்ந்து தோளில் வெளியேறுவதற்குள் பாதி நீர் ஓட்டைகளின் வழியே கிணற்றுக்குள்ளேயே ஒழுகி விடுவதால் வத்தாத சமுத்திரம் என்னும் பெருமை பெற்றது அந்த கிணறு. ஒரு நாத்தும் சேத வராம நடுங்காத்தா, எழுவனம்பட்டி தங்காயி பிள்ளைகிட்ட கடன் சொல்லி வாங்கிய அந்த நாத்து என்று பேயத்தேவர் நாற்றுகளுக்கு இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கிறதா என்பதை கண்களாலேயே அலைந்து கங்காணி வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஏன் மாமு, மிளகா நல்லா விளைஞ்சி நல்ல விலைக்கு வித்தா எனக்கு என்ன கொடுப்ப என்றாள் ஒரு நடவுக்காரி. 60 வயசானாலும் அக்குறும்பு குறையாத கிழவி. நீ அடுத்த வருஷமே பிள்ளை வெத்துக்க, உன் பிள்ளைக்கு 5 பவுன் தங்கத்துல அண்ணா கயிறு செஞ்சு போடுறேன் என்றார் பேயத்தேவர் பின்வாங்காமல். கிழவியும் சேர்ந்து கெக்கே என்று சிரித்தாள். இந்த மிளகாய் செடி முதல் காய் காய்க்க 70 நாள் ஆகும். நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும். வாரம் ஒரு தண்ணீர் கட்டி மாதம் ஒரு களை எடுக்க வேண்டும். முன்வினை பயனாகவோ மூத்தோர் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலை குளிர வேர் நனைய மசமசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும். இவ்வளவும் இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும்.
பிஞ்சு இறங்கும் காலத்தில் சூறைக்காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும். காய்த்து பழமாகி 1 வாரம் எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வெறும் தோல் காட்டி சிரிக்காமல் விதை கட்டுமானம் உள்ள பழமாக இருக்க வேண்டும். களத்தில் காயப்படும் பொழுது மழை நனைக்காமல் இருக்க வேண்டும். சாக்கு மூடை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும். அன்றைக்கு பார்த்து கடன்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும். இதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு. சீட்டு விளையாட்டு தாயம் மட்டுமல்ல, விவசாயமும் ஒரு சூதாட்டம்தான். ஆட்டக்காரர்கள் எவனோ ஒருவன்தான் கெளிக்கிறான். வீட்டு உரலில் இருங்கச்சோளம் போட்டு இடித்து கொண்டிருந்த செல்லத்தாயி யாத்தே என்று அலறி உலக்கையை உதறி எரிந்துவிட்டு இடுப்பை பிடித்தபடி இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள். என்னாச்சு தாயி? பற்றாத பச்சை விறகின் மீது சீமை தண்ணி ஊற்றிக் கொண்டிருந்த முருகாயி ஓடி வந்து விழுந்தவளை அள்ளினாள். சுட்டரிக்கும் வெயில் நேரம். நோயாளிகளையும் வயோதிகர்களையும் தவிர ஊரில் ஒரு ஈக்காக்கா குஞ்சு இல்லை. சேவலால் துரத்தப்பட்டு ஓடும் வெடக்கோழி சத்தம் தவிர வேறேதும் சத்தம் இல்லை. தரையில் உட்கார்ந்து சரிந்தவளை தன் இளைத்த மார்பில் தாங்கி எடுத்த முருகாயி இடுப்பு வலி வந்துவிட்டது என்பதை மட்டும் முகபாவத்தில் முனகளில் கண்டுகொண்டாள். பேயத்தேவர் வீட்டில் 2 அறை. இடப்பக்க அறைக்கு சாமி வீடு என்று பெயர். அசையாத நோயாளி அழகம்மா படித்திருப்பது அந்த அறையில்தான். வலப்பக்க அறைதான் புழக்க அறை. தானியங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் அடைத்தது போக அந்த அறையில் மிச்சமுள்ள பகுதிதான் அவர்களுக்கு அந்தப்புறம். செல்லத்தாயை கைத்தாங்களாய் அழைத்து கொண்டு தாழ்வாரம் ஏறி அறை அடைந்து சோள மூட்டைகளுக்கும் பருத்தி பஞ்சுக்கும் விதை எள்ளுக்கும் மத்தியில் தரையில் படுக்க வைத்து உள்ளே கொக்கரித்து கொண்டிருந்த கோழிகளை சு சு என்று விரட்டினாள் முருகாயி. யாத்தே, வலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதே, உசுர் போகுதே. செல்லத்தாய் துடி துடித்தாள். முருகாயி ஒன்றும் பரபரப்பாகவில்லை, படபடப்பும் காட்டவில்லை. அவள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவள் பார்க்காத பேறுகாலமா? நாவிதர் மகள் அவள். பரம்பரையாய் பேறுகாலம் பார்க்கும் மருத்துவ வம்சத்தில் வந்தவள். நிறைமாதக்காரி வயிறு தள்ளி திரிவதால் எந்த நேரமும் இடுப்பு வலி வரலாம் என்று எதிர்பார்த்தாள் அவள். வெந்நீர், சோப்பு, வெள்ளை துணி, பிளேடு, இந்த 4ம் தான் ஆள், அம்பு, சேனை அவளுக்கு. அடுக்கலைக்குள் ஓடி அடுப்பில் இருந்த ரசத்தை இறக்கி வெந்நீர் வைத்தாள். ஓட்டம் போல நடை நடந்து நடைவாசல் கதவடைத்தாள். ஓட்டு தாழ்வாரத்து ஓட்டில் ஒளித்து வைத்திருந்த புது சோப்பையும் புது பிளேடையும் எடுத்துக்கொண்டாள். சோப்பில் கை கழுவினாள். 3 தைப்பொங்கல் கண்டு நைந்து போயிருந்த பேயத்தேவரின் வெளுக்க போட்ட வேட்டியை 2ஆய் கிழித்து வெள்ளை துணி ஏற்கனவே வைத்திருந்தாள். வெந்நீரை அலுமினிய வட்டதையில் ஊற்றிக்கொண்டு நிதானமாய் உள்ளே போனாள். யாத்தே, செத்தாலும் செத்தே போகலாம் போலிருக்கே, வலி ஜீவம் போகுதே. செல்லத்தாயி அரற்றினாள். என்னமோ பிள்ளையே பொறாதவ மாதிரி மொனகுறவ என்று அவள் அருகில் உட்கார்ந்த முருகாயி கோணல் மானலாய் கிடந்தவளை பேறுகால வசதிக்கு சைசாய் படுக்க வைத்து செத்த பொறு ஆத்தா என்று சேலை விளக்கினாள். அது பொய் வழியா நிஜவழியா என்பதை ஆள் துடுப்பதை மட்டும் வைத்து அடையாளம் காண முடியாது. பிள்ளை பிறக்கும் வழித்தடத்தில் நிதானமாய் சூதானமாய் விரல் விட்டு பார்த்தாள் முருகாயி. அளவு தெரியும் அவளுக்கு. அது 1 விரல் சுத்தளவு இருந்தால் 1 மாசம் ஆகும் பிள்ளை பெற. 3 விரல் சுத்தளவு இருந்தால் 18 நாட்கள் ஆகும். ஆனால் செல்லத்தாய்க்கு 5 விரல் சுத்தளவு இருந்தது. இது இன்னைக்கே இப்பவே என்கிற பிரசவ வழிதான். முடிவுக்கு வந்தாள் முருகாயி. படுதாயி, நல்லா படு. முதுகுத்தண்டு தரை அழுந்த அவளை அழுத்தமாய் படுக்க வைத்து தொடை 2ஐயும் பிடித்து மெல்ல மெல்ல மேலே உயர்த்தினாள். ஐயோ ஐயோ யாத்தே! செயற்கை வழியில் சிதறினாள் செல்லத்தாயி. அதே இடத்தில் இருந்து மொக்கராசை வெளியே எடுத்தவளும் முருகாயிதான். அவன் பிறப்பே விவகாரம்தான். பொதுவாக பெண்ணுறுப்பில் இருந்து வெளிவரும் பிள்ளை நீச்சல் அடிக்கும் பாவனையில் தலையை முன்னீட்டித்தான் வெளிவரும். மூஞ்சி தரை பார்த்திருக்கும். ஆனால் அண்ணாந்து பிறந்தவன் மொக்கைராசு. வானுக்கு முகம் காட்டி பூமிக்கு வந்தவன். ஆத்தாவின் தொப்புள் கொடியிலிருந்து அவனை அறுக்கப்பட்ட பாடு பெரும்பாடு. சாமி, செல்லத்தாயி 2வது பிள்ளைக்கும் அப்படி ஆயிரக்கூடாது சாமி. உதடுகள் அறியாமல் மனசுக்குள் முணுமுணுத்து கொண்டே முருகாயி செல்லத்தாயின் தொடைகளை மெல்ல மெல்ல இன்னும் இன்னும் மேலுயர்த்தினாள். வந்ததே வலி. உங்க வீட்டு வலி எங்க வீட்டு வலி இல்லை. முள் சாட்டைகள் எல்லாம் மொத்தமாய் அடுக்கி மின்னல் வேகத்தில் சுண்டி இழுத்தது மாதிரி வலி. 1 வலி, 2 வலி, 3 வலி. பொழுக்கென்று தலை காட்டியது குழந்தை. கவிழ்ந்த தலை, கத்தை முடி, கசகசப்பாய் பிசுபிசுப்பாய். ஐயோ! பல்லை கடித்தாள் செல்லத்தாயி. ஆச்சு ஆச்சு, அம்புட்டுதான். கொழுக் மழுக்கென்று வழுக்கி வெளியே வந்தது குழந்தை தொப்புள் கொடியோடு. பொம்பளை புள்ள. குழந்தையை எடுத்து இடக்கையால் தலை தாங்கி
ஆறியிருந்த வெந்நீரை அள்ளி பச்சென்று அடித்தால் பச்சை குழந்தை முகத்தில். சிலிர்ப்பு காட்டியது பூமிக்கு வந்த புதிய ஜீவன். அழுத்தமான கழுத அழுகுதா பாரு. சின்ன கழுதைக்கு முருகாயி கொடுத்த முதல் பாராட்டு. குழந்தையின் வாய்க்குள் விரல் விட்டு அக்கி எடுத்தாள். வெள்ளை துணியால் மேனி துடைத்தாள். தலைகீழாய் பிடித்து கொஞ்ச நேரம் குழந்தையை அளவிட்டாள். லேசாய் தலையுயர்த்திய செல்லத்தாயி, பொம்பளை பிள்ளையா என்று சலித்து மீண்டும் தலை சாய்த்தாள். பிளேட எங்க வச்சேன்? செல்லத்தாயி உதறிய உதறில் அது சோள மூட்டைக்கு அடியில் கிடந்தது. குழந்தையை சாய்க்காமல் தான் மட்டும் சாய்ந்து அதை எக்கி எடுத்தாள் முருகாயி. 4 விரல் கட்டை விட்டு தொப்புள் கொடி அறுத்து முடி போட்டாள். தாயும் சேயும் நலம். வீட்டில் என்னவோ ஏதவோ என்று நிலைமறந்து நின்ற கோழிகள் முடிவு சுபம் என்ற சூழல் அறிந்து எந்த இடத்தில் விட்டனவோ அந்த இடத்தில் இருந்து மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பித்தன. ஏலை மொக்கராசு, உனக்கு தங்கச்சி பிறத்திருக்காமடா, முருகாயி சொல்லிவிட்டுச்சு. பாவாடையில் கட்டியிருந்த பச்சரிசியை கடைவாரியில் அதக்கி மாவாக அரைத்து கொண்டே ஊரடி தோட்டத்து வரப்பில் நின்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஓடிப்போனாள் ஊளமூக்கி. தண்ணீர் விலகி கொண்டிருந்த மொக்கராசு அந்த செய்தி கேட்டு வருத்தமோ மகிழ்ச்சியோ காட்டாமல் பேயத்தேவர் முகத்தை பார்த்தான். நெருக்கி நடப்பா மிளகாய் நாற்றுகளை மீண்டும் பிடுங்கி இடைவெளி விட்டு நட்டுக்கொண்டே, செல்லத்தாய கரை சேர்க்கறதுக்குள்ள செம்ம முடிஞ்சிரும் போல் இருக்கு. இதுல செல்லத்தாய்க்கு மக வேறையா? சரி பாப்போம். உடம்புல உசுறு இருக்கு, உழைக்க தெம்பு இருக்குது, உச்சியில சாமி இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் பேயத்தேவர். ஏண்டா தங்கம், தங்கச்சியை போய் பார்க்காம தண்ணி கட்டிக்கிட்டு கிடக்குவன்? மொக்கராசை சீண்டினால் ஒரு நடவுக்காரி. தங்கச்சின்னு எனக்கு தெரியும், அண்ணன்னு அவளுக்கு தெரியுமா? சூத்தப்பல்லன் பொண்டாட்டி ஒஞ்சோலிய பாப்பியா? அவளை ஓர் அதட்டி விட்டு மண்வெட்டியோடு மல்லு கட்டினான் மொக்கராசு. நாத்து தீரும் மட்டும் நட்டுவிட்டுத்தான் மசங்க வீடு வந்து சேர்ந்தார்கள். பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம். வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் 3 முறை வைப்பார்கள் மூத்தவர்கள். ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போதும் உன் புத்தி போய் எம் புத்தி வா என்று சொல்லி சொல்லி வைப்பது மரபு. அன்று விளக்கி ஏற்றியதும் எல்லோரும் சேனை தொட்டு வைக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் பேயத்தேவரை தொட்டு வைக்க சொன்னால் முருகாயி. என் புத்தியை விட சீக்கா கிடக்காளே அவங்க அம்மத்தா, அவ புத்தி தான் நல்ல புத்தி. காய்த்து பழுப்பேறி கரடுமுரடாயிருந்த தன் கரங்களில் அந்த இளம் தளிரை ஏந்தி கொண்டு மனைவியிடம் போனார். அழகம்மா அழகு, கண்ணமுழி, யாரு இது, யாருன்னு பாரு. அசைய சக்தியற்றவளாய் இமை திறக்கவும் திறனியற்றவளாய் கயிற்றுக்கட்டில் கிடந்த அழகம்மாள் இஸ்ஸு புஸ்ஸு என்று முழகினாள். குழந்தை முகத்தில் வெளிச்சம் படும்படி லாந்தரை உயர்த்தி பிடித்த முருகாயி, உனக்கு பேத்தி பிறந்திருக்குதாயி, உங்க வம்ச லட்சணத்தோட என்று உசுப்பினாள். தன் கையருகே குழந்தையை கொண்டு வருமாறு அவள் முனகியது கேட்டு குனிந்து குழந்தையை தாழ்த்தினார் பேயத்தேவர். குழந்தையும் கண் திறக்கவில்லை, அவளும் கண் திறக்கவில்லை. ஆனால் சக்தியில்லாத கைகளால் தன் குல விளக்கை தடவி தடவி பார்த்தாள் அழகம்மாள். சிலிர்த்தாள், பரவசமானாள், கண்ணீர் வராமல் அழுதாள். வெளியே வந்த பொழுது நிலைப்படி தடுக்கி லாந்தரோடு தடுமாறினாள் முருகாயி. தடுமாறியவளை தாங்கி பிடித்து லாந்தரை வாங்குகிற சாக்கில் வாங்கி அதை சற்றே உயர்த்தி தங்கச்சி முகம் பார்த்தான் மொக்கராசு. மனசில் ஏதோ ஒன்று. அது என்ன? களங்கமில்லாத உசுறு. இவளை எப்படி உறவு கொள்வது? உடன் பிறந்த தங்கச்சியா, ஒன்று விட்ட தங்கச்சியா? ஏந்தாயி, புள்ள பிறந்து 9 நாளாச்சு. பெத்த புள்ள கருப்பா சாப்பான்னு கூட உன் புருஷன் எட்டி பார்க்கலையே. எப்ப வருவான் அந்த ஆளு? பச்சை உடம்புக்காரிக்கு கருப்பட்டியில் பூடு கலந்து கொண்டே பேச்சுவாக்கில் கேட்டார் பேயத்தேவர். அது வராது என்றாள் செல்லத்தாயி. ஏன் தாயி? அது சொல்லிவிட்டதைத்தான் சொல்கிறேன். பிள்ளைய தூக்கியாந்தா 10 பவுனோட வா, இல்லாட்டி இல்லாட்டி நெல்லை போட்டு பிள்ளைய கொல்லு, நீ மட்டும் வா. ஆடிப்போன பேயத்தேவர் அதிர்ந்து போய் கேட்டார். நீ என்ன சொன்ன? நான் என்னத்தை சொல்ல? பெத்த பிள்ளையோ செத்த பிள்ளையோ, அது பேயத்தேவன் பெரியாம்பள கையில் இருக்குன்னு. அழுத்தி பிடித்த நெஞ்சோடு சுவரில் அப்படியே சாய்ந்தார் பேயத்தேவர். அவர் முதுகில் நசுங்கத் தெரிந்த பள்ளியொன்று பாய்ந்து ஓடியது.